வணக்கம். வாழ்க்கையே கொஞ்ச காலம்தான். நல்லடக்கம் செய்யும் வரை அடக்கமாக இருப்போம். உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றோம். இன்று புதன்கிழமை 13ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2025ஆம் ஆண்டு. தினமும் உலக சமாதானம், ஒற்றுமை, ஆரோக்கியம், மன அமைதி ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி ஒரு கூட்டு தியானம் செய்கின்றோம். UK நேரம் 9 மணிக்கும் 11 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் தியானம் செய்கின்றோம். ஐரோப்பா நேரம் காலை 9 மணிக்கும் மதியம் 11 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் தியானம் செய்கின்றோம். மற்ற நாடுகளிலிருந்து இணைப்பவர்கள் UK நேர கணிப்பின்படி இணைந்து கொள்ளுமாறு தாழ்மையுடன் வேண்டிக் கொள்ளுகின்றோம். இன்றைய நிகழ்ச்சி நிரலாக தியானம் பற்றி சிறு குறிப்பு சொல்லி தியானத்தை வழிநடத்த இருப்பது ஜெகா நடராஜா. பிரபஞ்ச நன்றி தாராவால் கூறப்பட்டு சொற்பொழிவு மார்பக புற்றுநோய். இன்றைய சொற்பொழிவு மார்பக புற்றுநோய். உரை ஆற்ற இருப்பவர் டாக்டர் நிசான். பின்பு அதை தொடர்ந்து கலந்துரையாடல் கேள்வி பதில் நடைபெறும். இப்போது ஜெகா மாஸ்டரை தியானத்தை வழிநடத்தும்படி அன்பாக கேட்டுக்கொள்ளுகின்றேன். நன்றி தமா மாஸ்டர். அனைவருக்கும் வணக்கம். இன்னும் சொற்ப வேளையில் தியானம் 30 நிமிடம் வரை நடைபெற உள்ளது. இதில் பங்கு கொள்ள வந்தமைக்கு யாவருக்கும் நன்றி. உறக்கம் உடலுக்கு ஓய்வு தந்து புத்துணர்வு அளிப்பது போல் தியானம் மனதுக்கு ஓய்வு தந்து புத்துணர்வு அளிக்கும் என்பது நிச்சயம். தியானத்துக்கு முன் நமக்காக வேண்டிய உறுதிமொழிகளை முதலில் நினைவு கூறுவோம். நாம் எல்லா வளங்களும் பெற்று ஆரோக்கியமாகவும் ஆனந்தமாகவும் வாழ உள்ளோம். நமது வாழ்வு எல்லா விதங்களிலும் நமக்கு திருப்தியாகிவிடும். அருமையான கூட்டு தியானம் இத்தளம் மூலம் நமக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமைகின்றது. தியானத்துக்கு முன் இளம் சூடான நீரை சிறிதளவில் அருந்தி மீதியை அருகாமையில் வைத்திருக்கவும். தியானத்தின் போது நாம் பெறக்கூடிய பிரபஞ்ச உணர்வுகளை இந்த நீரும் கிடைப்பதானால் அதை அருந்துவதன் மூலம் மேலதிக பலன்களை நாம் பெறக்கூடியதாகும். இனி தியானம் செய்ய தயாராகவும். வசதியான ஒரு இருக்கையில் அல்லது தரையில் சப்பானியிட்டு அமர்ந்து கொள்ளுங்கள். முள்ளந்தண்டை நேராக வைத்துக்கொண்டு உடலை தளர்த்தி கொள்ளுங்கள். மூக்கு கண்ணாடி அணிந்திருப்பவர்கள் அதனை கழற்றிவிடலாம். கை விரல்களை ஒன்றாக கோர்த்து கைகளை மடி மீது வைக்கவும். கதரையில் உட்கார்ந்திருப்பவர்கள் கால் பாதங்களை ஒன்றன் மீது ஒன்றாக பதிக்கலாம். கண்களை இலேசாக மூடியவாறு மூச்சின் மீது கவனம் செலுத்துவோம். முதலில் உள்மூச்சு, பின்னர் வெளிமூச்சு என வழமையான முறையில் சுவாசித்தால் போதுமானது. வழங்கப்படும் இசையிலும் கவனம் செலுத்தலாம். வேறு எண்ணங்கள் மனதில் எழுந்தால் அவற்றை விடுத்து மீண்டும் சுவாசத்தின் மீது கவனத்தை திருப்புவோம். நன்றி. தியானம் முடிவடைய இன்னும் 5 வினாடிகள் இருக்கின்றன. 5, 4, 3, 2, 1. இப்போது கைவிரல்களை பிரித்து கண்கள் மீது வைத்து மெதுவாக விலத்தவும். இனி கண்களை திறந்து மீண்டும் இயல்பான நிலைக்கு திரும்பலாம். அனைவரும் இணைந்து இக்கூட்டு தியானத்தை மேற்கொண்டதற்காக கைகளை தட்டி கரகோஷம் எழுப்புவோம். நன்றி. மேற்கொண்டு இத்தலத்தை தமா தாரா மாஸ்டரிடம் கையளிக்கின்றேன். Thank you, Dr. Jagannathan Master. We are all united with the goodwill of the universe. We have done a powerful collective meditation highlighting peace of mind and health. When the meditation we do for ourselves is done collectively, it becomes a social force and has the power
to expand at the level of home, street, city, country, and the world, encouraging everyone to engage in such meditation. We also express our heartfelt gratitude to PSSM Tamil Europe, PMC Tamil TV for providing the facilities. Let us sincerely wish you, Valha Valamudan, Valha Valamudan, live prosperously and make peace, good kindness, health, and harmony in the world. Thanks goes to Arundhati Master and Sri Kandaraja Master for this platform. Thanks goes to Bhavani Master for the recording. Thanks goes to myself and Siva Mohan Masters for displaying the flyers. Thanks goes to Jagan Master for guiding the meditation. And thanks goes to Sri Kandaraja Master for the amazing music too. Thank you all. நன்றி தாரா. நிசான் வந்துட்டீங்க. ஓகே, நான் காண இல்லையோ யோசிச்சேன். வணக்கம் எல்லோருக்கும். இன்றைய சொற்பொழிவு மார்பக புற்றுநோய் பற்றியது. இன்றைய சொற்பொழிவு மார்பக புற்றுநோய். இதை அளிக்க இருப்பது நிசான். இவரை நாம் நிசான் என்று செல்லமாக அழைப்போம். அவரின் பெயரை அவரைத்தான் சொன்ன நிசான் தத்சன் என்பது அவரது முழு பெயராகும். இது ஒரு நல்ல ஒரு நினைவு. நான் படித்த பாடசாலை வசாவுலான் சென்ட்ரல் காலேஜ் மாணவன் இவர் என்பதில் நான் பெருமை கொள்ளுகின்றேன். விளையாட்டுப் போட்டிக்கு நான் பிரதம விருந்தினராக சென்றிருந்த போது படிக்கக்கூடிய மாணவன் என்று பிரின்சிபல் சொல்ல கேட்டிருந்தேன், தெரிந்து கொண்டேன். அதன் பிறகு எங்கள் உறவு நீடித்து 5 வருட காலமாக கடந்தது. இன்று யாழ்ப்பாண மெடிக்கல் ஃபேக்கல்டி படிப்பை முடித்து அங்கு பிரகாசமான டெமான்ஸ்ட்ரேட்டராக இருக்கின்றார். அங்கு இப்போது டெமான்ஸ்ட்ரேட்டராக வேலை செய்து கொண்டிருக்கின்றார். 30 நிமிடங்களில் எல்லாம் சொல்ல முடியாது. இது டாக்டர்ஸுக்கான உரையும் அல்ல என்று நான் மக்களுக்கு விளங்கக்கூடியதாக சொன்னால் நல்லது என்று கேட்டிருந்தேன். அவர் லேசாகவே சொல்ல உள்ளார். இந்த இரவு நேரமும் இவர் இலங்கையில் இருந்து வருகின்றார். இரவு நேரத்திலும் ஓகே என்று சொல்லி வந்ததுக்காக எங்களது நன்றிகளை சொல்லிக் கொள்ளுகின்றோம். இப்போ இத்தளம் உங்களுடையது நிசான், உங்கள் கட்டிந்தனை காட்டுகிறேன். எல்லோருக்கும் வணக்கம். நல்ல ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்காரு. நான் உண்மையாக சந்தோஷப்பட்டது. ஸ்கூலை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணினது. நான் கதைக்கு கேட்கக்கூடிய நேரத்துக்கு பண்ணினேன். இந்த ப்ரெசன்டேஷனுக்காக வந்து கேட்டிருந்தா ஆல்மோஸ்ட் இடத்துல ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். இந்த செஷனுக்கு போகலாம். கொஞ்சம் கிளியர் இல்லாமல் இருக்கு. நீங்க காதுல எடுத்து போட்டு கதைங்க, காதுல போடாதீங்க. இயர்போன் போட்டுக்கிறீங்களா? வால்யூம் கொஞ்சம் கூட்டினா கொஞ்சம் கேக்குது. உங்களோட வீடியோ தெரியல. இப்போ ஓகே, நான் கதைக்கிறது விளங்குதா? விளங்குதான். உங்களுக்கு தெரியல. சாரி ஃபார் தி இன்கன்வீனியன்ஸ். அந்த ஹெட்ஃபோன்ல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. ஓகே, ஸ்பீக்கர். இப்ப நாங்கள் இந்த பிரசன்டேஷனுக்கு போறோம். ஸ்கிரீன் இருக்க ஷேர் பண்றேன்.
பிரஸ்ட் கேன்சர் பற்றி சொல்ல சொல்லி இருந்தது. அப்ப நான் அதை பற்றி கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன். ஆம், இப்ப மெடிக்கல் அண்ட் இல்லாம இதுல எல்லாரும் காமனா இருக்கிறபடியா ஒரு காமனான விஷயம் தான் சொல்றேன். 30 நிமிஷம் கதைக்கணும்னு சொல்லியிருக்கு. அவ்வளவு போகும்போது தெரியல. நான் இப்பதான் ஃப்ரெஷ்ஷா பாஸ் அவுட் ஆனால் இன்னும் ப்ராக்டிஸ் கூட இன்டர்னல் ஸ்டார்ட் பண்ணல. எனக்கு அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை. இருந்தாலும் பரவாயில்ல. நான் என்னால இயலுமான செய்கிறேன். ஓகே, ஸ்கிரீன் Yeah. ஓகே. ஸ்கிரீன் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குதா? எஸ் எஸ். ஓகே. என்னன்னா ஓகே, இன்றைக்கு பிரஸ்ட் கேன்சரை பற்றி கதைக்க போறோம். அதுக்கு போறதுக்கு முதல் மிஸ்டேக்ஸ் காமன். நான் சொல்றதுல மிஸ்டேக்ஸ் இருக்கலாம், பொறுத்து கொள்ளணும். இது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் எனக்கு. அதை கவனி செய்கிறேன். நாங்க ஒரு டாபிக் போவோம். தமிழ்ல கதைக்கிறேன். ஆனா இந்த ப்ரெசன்டேஷன்ஸ் இங்கிலீஷ்ல இருக்கு, ஸ்லைட்ஸ். ஓகே. முதல் ஒரு இன்ட்ரடக்ஷன் உண்டு. பிரஸ்ட் கேன்சரை பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் வந்து கொடுக்குறேன் மெயினா. இப்போ வேர்ல்டு வைடா எங்க போனாலும் பெண்கள்ல கூடுதலா வர விமென்ல கூடுதலா வர கேன்சர்ல காமனான விஷயம்ன்றது பிரஸ்ட் கேன்சர் தான். இப்போ அவையில வேற வேற பெண்களுக்கு கண்டு வேற வேற கேன்சர் இருக்குது. எண்டோமெட்ரியல் கேன்சர், cervical கேன்சர், ஓவரியன் கேன்சர், கருப்பை புற்றுநோய், கருப்பை கழுத்து, சூலக புற்றுநோய் என்று மோஸ்ட் காமனான விஷயம் பிரஸ்ட் கேன்சர், மார்பக புற்றுநோய். அதை பற்றி தான் நாங்கள் மெயினா கதைக்க போறோம். 2வது இடத்துல இருக்குது கேன்சர் ரிலேட்டட் டெத்ல வர, அதாவது கேன்சர் கோஸ்டிங் கேன்சர் ரிலேட்டட் டெத்ல 2வது இடத்துல இருக்குது இந்த பிரஸ்ட் கேன்சர். இப்ப நார்மலா எல்லா பெண்கள்லயும் 30 வயசை தாண்டினாலே கேன்சர் வரதுக்கான ரிஸ்க், பிரஸ்ட் கேன்சர் வரதுக்கான ரிஸ்க் கூடிக்கொண்டு போகுது. வயசாக ஆக அதுக்குரிய ரிஸ்க் எங்களுக்கு கூடிக்கொண்டு போகுது. ஆனா இதுல என்ன நல்ல விஷயம் வந்தா, இது கியூர் பண்ணக்கூடியது. எவ்வளவுக்கு நாங்கள் வேலைக்கு அதை டிசீஸ் ஐடென்டிஃபை பண்ணி அதுக்குரிய மேனேஜ்மெண்ட் செய்யறோம் ஏர்லி ஸ்டேஜ்ல, அவ்வளவுக்கு அது கியூரபிள் ஆனது, நல்ல ப்ரோக்னோசிஸ் உள்ள ஒரு கண்டிஷன். முதல் டிசீஸுக்கு போறது மேல ஒரு அனட்டமியை, இப்போ பிரஸ்ட் அனட்டமி, பிரஸ்ட்டை பற்றி ஒரு நார்மலா ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் வந்து பார்ப்போம். பிரஸ்ட்ன்றது மோடிஃபைட் ஸ்வெட் கிளாண்ட். அதாவது மார்பகம் வந்து ஒரு சுரப்பி, உடம்புல இருக்கிற சுரப்பி. இப்போ எங்க உடம்புல இருக்க வியர்வை சுரப்பி, ஸ்வெட் கிளாண்ட் இருக்கு. அந்த வியர்வை சுரப்பின்ற ஒரு வடிவம், அதாவது அது ஒரு மோடிஃபைடான வடிவம், அதாவது மில்க் செக்ரேஷனுக்கு கண்டு மோடிஃபைட் ஆக்கப்பட்ட ஒரு வடிவம் தான் பிரஸ்ட். அது நார்மலா எங்க இருக்குன்றது போலன்றது நெஞ்சு மார்புல உள்ள தோலுக்கீழான படையை தான், தோலுக்கீழ உள்ள ஒரு கொழுப்பு படையை சப்கியூட்டேனியஸ் டிஷ்யூன்னு சொல்றது, அதுல இருக்குதுன்னு சொல்லி கிடக்கு. நார்மலா ஒரு பிரஸ்ட்ல ஒரு 15 இலக்கம் 20 லோப்ஸ் இருக்கும். ஒவ்வொரு லோப்ஸ்லயும் லாக்டிஃபஸ் டக்ஸ் ஒன்று இருக்கும். அதாவது ஒவ்வொரு லோப்ஸும் மில்கை ப்ரொடியூஸ் பண்ணி அதுல இருந்து ஒரு டக் வந்து அது நிப்பிள் ஓப்பன் ஆகி அது மில்க் செக்ரேஷனா வருது. அப்ப அதாலதான் இப்ப இன்ஃபென்ட்ஸ்க்கு பிரஸ்ட் ஃபீட் பண்றது இப்படிதான். இங்க இருந்தா இப்ப பிரஸ்ட் மில்க் ப்ரொடியூஸ் ஆகி போகுது. இது நார்மல் ஃபங்க்ஷன் ஆஃப் த பிரஸ்ட், அதாவது நார்மல் பிரஸ்ட் அனட்டமி. இது இப்ப கேன்சர்ன்றது ஒரு பேத்தாலஜிக்கல் கண்டிஷன், அதாவது நோய் இல்லாம, அது நார்மல் பிரஸ்டுக்கு நோய் இல்லாம வர நிலையில கேன்சர்னு சொல்றது. கேன்சர்ன்றது இப்ப எல்லாருக்கும் கட்டாயம் வருமாண்டும் இல்லை, அத மாதிரி வராதண்டும் இல்லை. இப்ப அது கூட பெண்களுக்கு தான் வருது, ஆனா ஆண்களுக்கு இல்லைன்னு இல்லை. ஆண்களுக்கு சரியான ரேரான கண்டிஷன்ல அது வரலாம் இப்ப. ஆனா மெஜாரிட்டி பெண்களுக்கு தான். இப்ப ஆண்களை பற்றி இதுல அவ்வளவு கதைக்க வேண்டிய சரியான ரேர் கண்டிஷன். பெண்கள்லயும் எல்லாருக்கும் மட்டும் இல்லை, குறிப்பிட்ட சில ஆட்களுக்கு. அதுல இப்ப ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், அதாவது குறிப்பிட்ட ஒரு கேட்டகரியான ஆட்களுக்கு வர சந்தர்ப்பம் கூட, நார்மல் ஆட்களை விட அவைகளுக்கான சந்தர்ப்பம் கூட. அதாவது ரிஸ்க் ஃபேக்டர்ன்றதுக்குள்ள நாங்க அதை கொண்டு வந்துட்டோம். நார்மலா ஃபீமேல் ஜெண்டர்ன்றது ரிஸ்க் ஃபேக்டர், அதாவது ஒரு பெண்ணா பிறக்கிறதுன்றதே பிரஸ்ட் கேன்சருக்கான ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் தான். பீயிங் எ ஃபீமேல் இஸ் அ ரிஸ்க் ஃபேக்டர். மற்றது ஃபேமிலி ஹிஸ்டரி. நார்மலா எந்த வருத்தமா இருந்தாலும், பிரஸ்ட் கேன்சர் இல்ல என்ன கேன்சரும் வேற ஒரு கேன்சர் இருந்தாலும்
பெரும்பாலான டிசீஸ் ஃபேமிலிக்குள்ள இருக்குது. அப்ப ஒரு ஃபேமிலியில ஒரு ஆளுக்கு, அதாவது ஃபர்ஸ்ட் டிகிரி ரிலேட்டிவ், இப்ப சகோதரங்கள் இல்ல அம்மா அப்பா அப்படியான ஆட்கள் யாருக்காவது கேன்சர், பிரஸ்ட் கேன்சரோ இல்ல இனி டிசீஸ் வந்தாலே அதுக்கான ஒரு சான்ஸ் ஒன்று இருக்கு. இப்ப நாங்களும் இப்ப டாக்டர்ஸும் ஹிஸ்டரி எடுக்க ஃபேமிலி ஹிஸ்டரின்னு ஒரு காம்பவுண்ட், ஃபேமிலி ஹிஸ்டரின்றது. அப்ப அது ஃபேமிலி ஹிஸ்டரின்றது முக்கியமான ஒரு ரிஸ்க் ஃபேக்டர். அதோட ஏஜ் பீக், இப்ப வயசு போக 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 அதைக்கான ரிஸ்க், பிரஸ்ட் கேன்சர் வரதுக்கான ரிஸ்க் கூடும். அதாவது 70 to 80 இயர்ஸ்ன்றது பீக் ஏஜ். அந்த மாதிரி 70 to 80 இயர்ஸ்ல கூட பெரும்பாலான ஆட்களுக்கு இந்த கேன்சர் வார வயசு இல்லை. அதுதான் அப்சன்ஸ் ஆஃப் பிரஸ்ட் ஃபீடிங். பிரஸ்ட் ஃபீடிங்ன்றது ஒரு நல்ல விஷயம் பெண்களுக்கு. அதாவது பிரஸ்ட் ஃபீட் பண்றது ஒரு ப்ரொடெக்டிவ் ஃபேக்டர்ன்ற மாதிரி, கேன்சர் வாரதை அதாவது தடுக்கிற ஒரு ஃபேக்டர் மாதிரி. எவ்வளவுக்கு பிரஸ்ட் ஃபீட் பண்றோமோ அவ்வளவுக்கு பிரஸ்ட் கேன்சர் வாரதுக்கான ரிஸ்க் குறையும். இப்ப எல்லா இடமும் முதல் இந்த பிரஸ்ட் ஃபீடிங் குறைவா இருந்தா இப்ப இந்த கேன்சர் வர ரிஸ்க்ன்றதால அந்த திரும்ப பழையபடி பிரஸ்ட் ஃபீடிங் என்கரேஜ் ஆகி கொண்டு வருது இப்ப எல்லா இடமும் கொண்டு. மற்றது ஒபிசிட்டியும் ஒரு ரிஸ்க் ஃபேக்டர். ஒபிசிட்டி பிரஸ்ட் கேன்சர் மட்டும் இல்லை, என்ன விரதம் எடுத்தாலும் அது ஒரு ரிஸ்க் ஃபேக்டரா தான் வரப்போகுது. கார்டியோவாஸ்குலர் டிசீஸா இருந்தா எடுத்தாலும் அது ஒபிசிட்டி, டயபெட்டிஸா இருந்தாலும் சரி ஒபிசிட்டி முதலாவதா இருக்க போகுது. மற்றது ஏர்லி மெனாக்கே லேட் மெனோபாஸ்ன்றது ஒரு ரிஸ்க் ஃபேக்டர். அதாவது வயசுக்கு வாரது, அதாவது பெண்பிள்ளை பிள்ளைகள் வேலைக்கு வயசுக்கு வாரதும், அதே மாதிரி லேட்டா மெனோபாஸ் ஆகுறது, அதாவது அவர்களுடைய பீரியட்ஸ் மாசம் மாசம் போறது நின்று போறது மெனோபாஸ் சொல்றது. அது நிக்கிறது தன்மை லேட் ஆனாலும், அதே மாதிரி வேலைக்கு பீரியட் வார வேலைக்கு ஸ்டார்ட் ஏர்லி மெனாக்கே வேலைக்கு ஸ்டார்ட் பண்ணினாலும் அந்த ரிஸ்க் கூட. அதாவது அந்த பீரியட்ல என்ன நடக்கும்னா பெண்களான ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்டரான் அந்த ஹார்மோன்களுக்கான எக்ஸ்போசர் டைம் கூட. எக்ஸ்போசர் டைம் கூட என்ன செய்யும்னா பிரஸ்ட் கேன்சர் வாரத்துக்கான ரிஸ்க் கூடும். அப்ப அதால ஏர்லி மெனாக்கே அண்ட் லேட் மெனோபாஸ் ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கு வருது. மற்றது இப்ப நார்மலா இப்ப மேர்பிள கட்டி வர்றது அப்படி இப்போ பிரஸ்ட் கேன்சர் பேஷண்ட் பிரசன்ட் பண்ணிக்க பிரஸ்ட் லம்ப் தான் பிரசன்ட் பண்ணின ஒரு கட்டி தான் வருது. கட்டி என்றாலே அது கேன்சர் அண்டு இல்லை. பெரும்பாலானது வினைனான, அதாவது கேடு இல்லாத கேன்சர் இல்லாத கட்டி எல்லாம் வரும். அதுலயும் குறைவாத்தான் கேன்சர் கட்டி வரலாம், மலிக்னன்ட் கண்டிஷன் வரலாம். இதுல அதாவது இப்ப ஏற்கனவே ஒரு பினைன் ஹிஸ்டரி வந்த அதாவது கேன்சர் இல்லாத கட்டி வந்த ஹிஸ்டரி இருந்தாலும் இது வாரத்துக்கான ஒரு ரிஸ்க் கொண்டு இருக்குது, அவைகளுக்கு அந்த ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குது. மற்றது பேரிட்டி, அதாவது பேரிட்டி கூடினா என்ன செய்யணும்னா பிரஸ்ட் ஃபீடிங்கும் கூடும். பேரிட்டி அந்த பிள்ளைகள் எவ்வளவு கூடுதோ அதுவும் என்ன செய்யணும்னா பிரஸ்ட் கேன்சர் வர்றதுக்கான ரிஸ்கை குறைக்குது. அதாவது இப்ப மேரி பண்ணாதாவே குழந்தைகள் இல்லாத ஆக்களுக்கு நார்மலா இப்ப பிள்ளைகள் உள்ள ஒரு பெண்களோட ஒப்பிடும் போது இது பிள்ளைகள் இல்லாத பெண்களுக்கு கேன்சர் வரதுக்கான ரிஸ்க் கூட. மற்ற யூஸ் ஆஃப் HRT ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரபி. யூஸ்வலா என்னன்னா மெனோபாஸ் பிறகு அந்த சிம்டம்ஸை குறைக்கிறதுக்கான இந்த ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரபி செய்யறது கூட. அப்ப அதுவும் இந்த யூஸ்ல இருக்கையும் அவைக்கான ரிஸ்க் கூட. அந்த நேரத்தில் அந்த ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்டரான் எக்ஸ்போசர் அவைகள் கூடன்றபடியா கேன்சர் வரதான ரிஸ்க். அப்ப நான் இதுல போட லிஸ்ட் அந்த பெரும்பாலான இப்ப நார்மலா இருக்கிற ஆக்களை விட இந்த கண்டிஷன்ல இருக்கிற ஆட்களுக்கு கேன்சர் வரதுக்கான ரிஸ்க் கூட. அங்கால போனோம்னா கிளினிக்கல் பிரசன்டேஷன் இப்ப எப்படி பிரசன்ட் ஆகும் பேஷண்ட்டுக்கு. இப்ப நார்மலா எங்களுக்கு இப்ப நார்மலா ஆக்கள் இருந்தாலும் இப்ப எப்படி பிரஸ்ட் கேன்சர் வருதுன்னு இப்ப நாலேஜ் இல்ல ஆக்களுக்கு, எப்படி வருதுன்னு தெரியாம போறதாலதான் இந்த வேலைக்கு டயக்னோஸ் பண்ணப்படாம லேட்டா போய் அது டெத்ல முடிகிறது, அதாவது மோர்டாலிட்டி கூட. எவ்வளவு வேலையை கண்டுபிடிச்சாலும் அவ்வளவுக்கு சூப்படுது. அப்ப நாங்கள் எங்களுக்கு எப்படி அது பிரசன்ட் ஆகுதுன்ட்டு வேலைக்கு தொடக்கத்திலேயே எப்படி பிரசன்ட் ஆகுதுன்னு தெரிஞ்சா நாங்கள் அதை கண்டுபிடிக்கலாம். இதுல கிளினிக்கல் பிரசன்டேஷன்ல இப்ப முதலாவதா நார்மலா என்னன்னா ஒரு லம்ப் இந்த பிரஸ்ட் தான் வர்றது. அதாவது முதல் பிரசன்ட் பண்ணிக்க ஒரு கட்டி, மார்பகத்துல ஒரு கட்டி இருக்குன்னு தான் அவதானிப்பினோம். இப்ப அது என்ன செய்யும்னா வேர்லி ஸ்டேஜ்லயும் இருக்கலாம், லேட் ஸ்டேஜ்லயும் இருக்கலாம். நார்மலா இப்ப நார்மலாவே நார்மல் வயசு குறைஞ்ச பெண்களுக்கும் வரலாம், வயசான பெண்களுக்கும் வரலாம். இப்ப அதுல பெரும்பாலானது பினைன் டிசீஸ் தான். இப்ப ரேரா, அதாவது குறைவா தான் கேன்சர் வரப்போகுது, பெரும்பாலான பினைன். ஆனா கேன்சர் வர கட்டிக்கும் நார்மல் கட்டிக்கும் ஒரு வித்தியாசம் வந்து இருக்கு. அது ரெண்டு இயல்பும் ரெண்டும் வித்தியாசமா இருக்கு. இப்ப நார்மலாவே அது எங்களுக்கு தெரியும். லம்ப் இந்த பிரஸ்ட் இப்ப நார்மலா நல்ல ஸ்மூத்தா
நல்ல நார்மலா இப்ப கேன்சர் இல்லாத கட்டியா தான் நல்ல ஸ்மூத்தா இருக்கும், சாஃப்ட் ஃபேமா இருக்கும், அப்படி இருக்கும் அதுல கன்சிஸ்டன்சி. ஆனா கேன்சர் கட்டியான்னா அது ஸ்மூத்தா நல்ல ரஃபா ஹார்டா இருக்கும். அது இர்ரெகுலர் ஷேப்பா இருக்கும். ஒரு குளோபியுலர் ஷேப் அப்படி இல்லாம ஒரு இர்ரெகுலரான ஷேப்பா இருக்க போது நார்மலா என்ன செய்யும்னா பிரஷ்னா அப்பா அவுட் ஆஃப் குவார்டர்ன்றது வெளிப்பக்கமா மேல வெளிப்பக்கமா இருக்கிறது, அதாவது ஆக்சிலரேஷன் பக்கமா இருக்கிற கிட்டுமட்டான அந்த அப்ப அவுட்டர் குவாட்ரண்ட் ஏரியாலாம் பெரும்பாலான இடத்துல வாரம் அந்த கட்டியா. அதுக்காக வேண்டி மற்ற இடத்துல வராது, மற்ற இடத்துலயும் வரும். அது கூட பெரும்பாலும் கேன்சர் வந்திருக்கே சில சில மாற்றங்கள் எங்களோட பிரஷ்ல தெரியும். அதாவது நார்மலா இப்ப நாங்க பேஷண்ட் எக்ஸாமினேஷன் பண்ணிக்கு இன்ஸ்பெக்ஷன்லயே சில பேஷண்ட்ஸ் பார்க்க தெரிஞ்சிடும். அதாவது அதை பார்த்த உடனே தெரிய ஒரு கணிக்கக்கூடிய மாதிரி இருக்கும், இது கேன்சருக்கு கட்டியா இல்ல நார்மல் கட்டியான்னு. கேன்சர் வந்த பேஷண்ட்ஸுக்கு என்ன செய்வேன்னா நான் சொன்ன மாதிரி ஒழுங்கு இல்லாம ஷேப்பில் ஹார்டான கட்டியா இருக்கும். மற்ற சில நேரத்துல அது அல்சரேட்டட் புண்ணோட சேர்ந்ததா இருக்கலாம். அது கொஞ்சம் அட்வான்ஸ் ஆன கண்டிஷன்ல நார்மலா அந்த இப்ப நார்மலா பிரஸ்ட் ஃபீடிங் உமன் பிரஸ்ட் செக்ரீஷன் இருக்கும். சாரி, பிரஸ்ட்ல மில்க் செக்ரீஷன் இருக்கும். மற்ற உமன்ஸ்ல மில்க் செக்ரீஷன் இருக்காது. அவைகளுக்கு என்ன செய்யும்டா டிஸ்சார்ஜ் வரும். அப்படின்னா பெரும்பாலும் கேன்சர்ண்டா பிளட் ஸ்ட்ரெயின் டிஸ்சார்ஜ் வரதுக்கான காரணம். இப்ப நிப்புளால பிளட் ஸ்ட்ரெயின் ஆகுது, பிளட் கலர்ல டிஸ்சார்ஜ் வரும் சில நேரத்துல. ரிட்ராக்டட் நிப்பிள், அந்த நிப்பிள் நார்மலா இருக்கிறத விட வளமைக்கு மாறா உள்பக்கமா திருப்பப்பட்டிருக்கும். ரிட்ராக்டட் நிப்பிள் இருக்கும். படத்துல நான் போட்டிருக்கேன் காட்டுறேன். மற்ற அந்த ஸ்கின்னில சேஞ்சஸ் இருக்கும். வளமையான நார்மலான பிரஸ்டின் அப்பியரன்ஸை விட அதோட அப்பியரன்ஸ் வித்தியாசமா இருக்கும். அந்த போடி ஆரஞ்ச் மற்றது அல்சர்ஸ் இருக்குமென்று காட்டுங்க. இந்த படத்துல பார்க்கலாம். இதுல நாங்க பார்த்தோம்னா இந்த நடுவில் இருக்கிறது இந்த போடி ஆரஞ்ச் அப்பியரன்ஸ். அதாவது இந்த ஒரேஞ்சின் ஸ்கின் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும். அது ஒரு எடிமாவால வார ஒரு அப்பியரன்ஸ். அப்ப அந்த கேன்சர் வந்த பிரஸ்டின் அப்பியரன்ஸ் இப்படி இருக்கலாம். மற்றது ரிட்ராக்டட் நிப்பிள்ன்றது, அதாவது நிப்பிள் வளமையா இருக்கிறத விட உள்பக்கமா போயிருக்கும். மற்றது டிம்பிளிங் இப்ப நார்மலான பிரஸ்ட்ல பள்ளம் விழுந்த மாதிரி இருக்கக்கூடியது பக்கறிங்க, அந்த ஸ்கின்ல தடிச்ச தன்மையான இதுகள் இருக்கும். அப்படி வித்தியாசம் தான் இருக்கும். இப்படி ஒரேஞ்ச் ஸ்கின் மாதிரி இருக்கு, நிப்பிள் ரிட்ராக்டடா இருக்கலாம், டிம்பிளிங் பள்ளமா போயிருக்கலாம், அப்படி இருக்கு. மற்ற கொஞ்சம் அட்வான்ஸ் டிசீஸ் கொஞ்சம் டிசீஸ் பரவிட்டு அவைகளுக்கு வெயிட் லாஸ் இருக்கும், லாஸ் ஆஃப் வெயிட் இருக்கும். மற்றது லாஸ் ஆஃப் அப்படைட். அப்படி லாஸ் ஆஃப் அப்படைட் வருதுனால லிவருக்கு பரவிட்டு லிவர் மெட்ஸ் ஆயிட்டு இந்த மாதிரி இருக்கலாம். இது இப்படியான இது சிம்டம்ஸோட தான் கிளினிக்கல்ல பிரசன்ட் ஆகும் பேஷண்ட். அப்ப இந்த விஷயத்துல நாங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். மற்ற இது எப்படி ஹிஸ்டரி அண்ட் எக்ஸாமினேஷன்ல பேஷண்ட் பிரசன்ட் ஆகிறது, இது அந்த டாக்டர்ஸ் எப்படி வேலைட் பண்றாங்கன்னு சும்மா நார்மலா போட்டிருக்கேன். ஹிஸ்டரியில வரைக்கும் பேஷண்ட் முதலாக வரைக்கும் வீட்டு இருந்த வரைக்கும் கட்டி இருக்குன்னு பார்த்துட்டு வரைக்கணும். அந்த கட்டி எவ்வளவு காலத்துல வந்திருக்குன்ற மாதிரி. அதாவது கேன்சர் கட்டி டக்குன்னு வளர்ந்து கொண்டு வரும். அப்போ எவ்வளவு காலத்துல வளர்ந்து வாரது சேஞ்ச் ரேபிட் என்லார்ஜ்மென்ட் சைஸ் இருக்கும் டியூரேஷன்ல. அதோட நாங்கள் கேட்கிறோம் பெயின் இருக்கும், சில பேர் இருக்குது, நிப்பிள் டிஸ்சார்ஜ் இருக்கும், ஏற்கனவே சொல்லியிருக்கேன். மற்றது மெயினா ஸ்கின் சேஞ்சஸ் பார்ப்போம், கேட்போம். எக்ஸாமினேஷன்ல கட்டாயம் பார்ப்போம். அவையே கேட்போம். பேஷண்ட்டும் சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும். அவை அடிக்கடி பாக்குறதுனால அவைக்கு வித்தியாசம் தெரியும். மற்றது ஏற்கனவே முதலே கேன்சர் வந்த ஹிஸ்டரி இருந்திருக்கும், கேன்சர் இல்லாத பினைன் டிசீஸ் வந்த ஹிஸ்டரி இருக்கும். ஃபேமிலி ஹிஸ்டரி கேட்போம், வீட்டுல யாருக்கும் வந்திருக்கோ இல்லையோண்டு. மற்றது அவை என்ன மென்ஸ்ட்ருவல் லைக் டேக்கிங் ஹிஸ்டரி, அதாவது ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அது பார்க்கறதுக்கு அவை இப்ப பிரஸ்ட் ஃபீடிங் உமனா இருந்தவையோ இல்லையோ அதுக்காக நாங்க கேட்கறாங்க. மற்றது இப்ப எல்லாத்தையும் நாங்க கேன்சர் எடுக்கலாம். அந்த கேன்சர் ஒரு கேன்சர் ஒரு பேஷண்ட் சொல்றது பிரேக்கிங் பேட் நியூஸ் அந்த மாதிரி. அவ சும்மா வர பேஷண்ட்டுக்கு அப்படி சொல்லலாம். அப்ப நாங்கள் முதல் பினைன் டிசீஸ் பெரும்பாலானது கேன்சர் இல்லாத வருத்தம் வந்தபடியே நாங்கள் அதை எக்ஸ்க்ளூட் பண்ணி கொடுத்துதான் கேன்சர்ன்றது போவோம். அப்ப அது நார்மலா அந்த ட்ரோமா இருந்தா ஃபேட்னிக்ரோசிஸ் இருக்கலாம். மற்றது மென்ஸ்ட்ரல் சைக்கிள், இப்போ நார்மலா யங் உமன்ல என்ன செய்யும்னா நார்மல் சைக்கிளிக்கல் மென்ஸ்ட்ரல் சைக்கிளிக்கல் சேஞ்சஸோடய சிஸ்ட் வரலாம். அவைகளுக்கு சில நேரம் ஃபைப்ரோ அடினோமான்ற ஒரு கட்டி வாரது பினைன் ஆனது அது வரலாம். மற்றது லைக் பால் கொடுக்குற அம்மாவா இருந்தா அவாக்கு பிரஸ்ட் ஆப்சஸ், சில நேரம் அந்த கிராக் நிப்பிள் கிராக் அப்படி இப்படி பிரஸ்ட்ல இன்ஃபெக்டட் ஆகி சிதல் பிடிச்சு அதுவும் என்ன செய்யணும்னா கட்டி மாதிரி தான் பிரசன்ட் ஆகும். அப்ப நாங்கள் அதுகளை எக்ஸ்க்ளூட் பண்ணணும். கிளினிக்கெல்லாம் எக்ஸ்க்ளூட் பண்ணலாம், மற்ற இன்வெஸ்டிகேஷனோடையும் எக்ஸ்க்ளூட் பண்ணலாம். அது எக்ஸாமினேஷன். இது இப்ப நாங்கள் என்னென்று டாக்டர் நார்மலா நான் டீட்டெயிலா படையில நார்மலா தான் போடுங்க அப்படி பாக்குறோம்ன்றது. அப்ப இன்ஸ்பெக்ஷன்லயே தெரியும். இப்ப வளமே நார்மலா சிமெட்ரிக்கலா தான் ரெண்டு பிரஸ்டும் அந்த சிமெட்ரி மாதிரி மாறி இருக்கும். சேஞ்சஸ் வந்திருந்தா
மற்ற ஸ்கின்னில் எப்படி மாறி இருக்குமான்னு நான் சொன்ன விஷயங்கள் முதல் ஏற்கனவே கதைச்ச விஷயங்கள். டிஸ்சார்ஜ் சொல்லியிருக்கேன், நிப்பிள்ளால டிஸ்சார்ஜ் வருமெண்டு. அந்த டிஸ்சார்ஜ் பிளட் ஸ்டெயின்டா இருக்கும் பெரும்பாலும் பிரஸ்ட் கேன்சர் டைம்ல. மற்றது நிப்பிள்ல சேஞ்ச் சொல்லியிருக்கேன், ரிட்ராக்டட் நிப்பிள் வரும், கலர் சேஞ்ச் வரலாம். மற்றது பல்பேட் பண்ணி பாக்குறது டாக்டர்ஸ் எக்ஸாமினேஷன்ல இப்ப அவைகள் அமர்த்தி பார்ப்பினம். அதுல பல்பேஷன்ல தெரியும் அந்த லம்ப் பிரஸ்ட் லம்ப பல்பேட் பண்ணி அதை லம்ப் எக்ஸாமினேஷன்ல வித்தியாசப்படுத்துறாங்க. அதை விட்டா அது இப்ப அது எந்த அளவுக்கு பரவி இருக்குன்னு பாக்குறது ஃபர்ஸ்ட் அது அக்சிலரி லிம் சொன்னா எங்கட இந்த அக்குள் ஏரியா அக்சிலாவில் இருக்க லிம் நோட்ஸ் தான் ஃபர்ஸ்டா போகும். இப்ப அப்ப அதையும் நாங்கள் இருக்கா லிம் நோட் ஸ்ப்ரெட் இருக்கும்னு பாக்குறதுக்கு எக்ஸாமினேஷன்ல பாக்குறது. மற்றது இன்வெஸ்டிகேஷனுக்கு போகும். மெயினா எங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்ன, இப்ப நார்மலா காமன் பப்ளிக் தெரிய வேண்டிய விஷயம் என்னன்னா, இப்ப அவைகளுக்கு எப்படி அது கிளினிக்கல் பிரசன்டேஷன் எப்படி இருக்குன்னு மெயினா தெரியணும் ஏர்லியா. இப்ப அப்படி இப்ப நார்மலா நாங்கள் வளமையா கவனத்துல இருந்து கேட்க அந்த விஷயங்களை கவனிச்சா வேலைக்கு டாக்டர்கிட்ட போய் அதை அக்சஸ் ஹெல்த் கேர் இது ஃபெசிலிட்டியை போய் அக்சஸ் பண்றதால வேலைக்கு கியூர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. இப்ப இங்கிலாந்து மாதிரி நாடுகள்ல பெரும்பாலான ஆட்கள் நல்ல நாலேஜான ஆக்களா இருக்கு. இப்ப ஸ்ரீலங்கா மாதிரி இடங்கள்ல மக்களுக்கு நாலேஜ் சரியான குறைவா இருக்கு இந்த விஷயங்கள். இப்ப அவையால அக்சஸ் இப்ப ஹெல்த் கேர் அக்சஸ் போறது சரியான குறைவு. இந்த நாலேஜை கொண்டு போறது தேவையான விஷயம். மற்ற இப்ப நார்மலா ஒரு பேஷண்ட் வந்துட்டுன்னா நாங்கள் இது ஹிஸ்டரி அண்ட் எக்ஸாமினேஷன் எல்லாம் ஸ்டார்ட் பண்றது, அதாவது பேஷண்ட் எப்படி ப்ரெசென்ட் ஆகுறது எக்ஸாமின் பண்ணி பாக்குறது. அதுக்கு பிறகு அடுத்த ஸ்டெப் தான் இன்வெஸ்டிகேஷன்ல போறது. பிரஸ்ட் கேன்சர்ல நார்மலா இன்வெஸ்டிகேஷன்ல நிறைய இன்வெஸ்டிகேஷன்ஸ் இருக்கு. அல்ட்ராசவுண்ட் செய்யறது, ஸ்கேன்ல தெரியும் வித்தியாசம். இப்ப இது மலிக்னன் லம்புக்கும் பினைன் லம்புக்கும் வித்தியாசம் தெரியும். அதோட எக்கோவா அந்த சர்ஃபேஸ் ஸ்மூத்னஸ் அது வித்தியாசத்துல அதுலயே பெரும்பாலான டிஃபரன்ஷியேட் பண்ணாங்க. நார்மலா வர சிஸ்டை எல்லாம் அல்ட்ராசவுண்ட்ல பார்க்கலாம். கொஞ்சம் வயசான ஆக்கள் 35 வயசு கூட ஆகலன்னா மெமோகிராம் செய்யறது கூட இது மற்ற டாக்டர் சைட்டுக்கு மெமோகிராம் செய்யறது. அதுல இப்ப ரேடியோலஜிக்கல் இன்வெஸ்டி நாங்க ட்ரிபிள் அசஸ்மெண்ட் செய்யலாம். ஒரு பேஷண்ட் ஹிஸ்டரி எக்ஸாமினேஷன்ல போவோம், மற்ற ரேடியோலஜிக்கல் அசஸ்மெண்ட், அப்புறம் ஹிஸ்டோபேத்தாலஜிக்கல்னு போறது. இப்ப கேன்சரை கன்ஃபார்ம் பண்றதுன்றது ஹிஸ்டோபேத்தாலஜிக்கலா தான் கன்ஃபார்ம் பண்ணலாம். இப்ப நார்மலா ஒரு பேஷண்ட சும்மா கேன்சர் கன்ஃபார்ம் பண்றது இல்லை, வந்தாலும் அந்த டயக்னோசிஸை கன்ஃபார்ம் பண்றது ஹிஸ்டோபேத்தாலஜிக்கல்ன்றது. அதாவது அந்த லம்பில இருந்து ஒரு சாம்பிள், அதாவது எஃப்என்ஏசி அந்த ஃபைன் நீடில் ஆஸ்பிரேஷன் என்று சொல்றது, அல்லது ஒரு பயோப்சி ஒன்று எடுக்கிறது. அதுல ஒரு லம்பின் ஒரு பகுதியை அனுப்பி ஹிஸ்டாலஜி இதுக்கு அனுப்பினா அங்க இருந்து கன்ஃபார்ம் பண்ணி அந்த செல்ஸ் எப்படி கேன்சர் செல்ஸ் கன்ஃபார்ம் பண்ணி அது வரும். அதை விட்டா வேற எக்ஸ்ரே எடுக்கிறது, சிடி எடுக்கிற இன்வெஸ்டிகேஷன் செய்யணும். எக்ஸ்ரே எடுக்கிறது மெயினா என்ன செய்யணும்னா, இப்ப கேன்சர் பரவி இருக்குதா, இப்ப லங்ஸுக்கு பரவி இருந்தா செஸ்ட் எக்ஸ்ரேல வடிவா தெரியும், கெனன் போல் அப்பியர்ஸ் அப்படி தெரியும். மற்றது மெட்ரா சிடி ஸ்கேன்லயும் பரவி இருந்தா லிவர் மற்றது பேக் உடம்புல வேற வேற இடங்களுக்கு பரவி இருந்தா சிடி ஸ்கேன் எல்லாம் தெரியும். அதுல இது என்னத்துக்கு ஹெல்ப் பண்ணுமா, ஸ்டேஜிங், அதாவது எந்த டிசீஸ் எந்த ஸ்டேஜ்ல இருக்கான்னு பாக்குறதுக்காக வேண்டி இந்த இன்வெஸ்டிகேஷன் செய்யறது கூட. அதை விட மேனேஜ்மெண்ட்டுக்கும் இந்த இன்வெஸ்டிகேஷன் தேவை எங்களுக்கு. அடுத்தது இதுல நான் சும்மா படத்துல சும்மா போட்டிருக்கேன். இப்ப அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்ல எப்படி இருக்கும், மற்ற மெமோகிராம் எப்படி அந்த எஃப்என்ஏசி அந்த ஃபைன் நீடில் ஆஸ்பிரேஷன் சைட்டாலஜின்னு சொல்றேன், அந்த லம்ப ஆஸ்பிரேட் பண்ணி ஹிஸ்டோபேத்தாலஜிக்கு அனுப்புற அந்த இது மென்ஷன் பண்ணிக்கிறது இதுல நார்மலா. அடுத்தது நாங்கள் என்ன செய்யணும், ஒரு பேஷண்ட் பிரஸ்ட் கேன்சரோட வந்தா இப்ப ப்ரெசென்ட் ஆனா முதல் ஹிஸ்டரி அண்ட் எக்ஸாமினேஷனுக்கு போய் ரேடியோலஜிக்கல் அசஸ்மெண்ட் செஞ்சா போது இப்ப நாங்கள் பயோப்சி எடுத்து அனுப்பி கன்ஃபார்ம் ஆகி வந்துடுது இப்ப அந்த பேஷண்ட் கேன்சர் தான்ட்டு. அதுக்கு பிறகு அந்த டிசீஸை ஸ்டேஜ் பண்ணணும், அதாவது எந்த ஸ்டேஜ்ல இருக்குதுன்னு தெரியணும். இப்ப ட்ரீட்மெண்ட்ன்றது அந்த ஸ்டேஜுக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் ட்ரீட்மெண்ட்டை கொடுக்கணும். இப்ப நல்லா ஏர்லி ஸ்டேஜ்ல இருந்தா ஹெவியான ட்ரீட்மெண்ட் தேவைப்படாது. லேட் ஸ்டேஜ்ல இருந்தா அதுக்கு டிஃப்ரெண்ட் ட்ரீட்மெண்ட் இருக்கும். ஆகலும் லேட் ஸ்டேஜ் மெட்டாஸ்டாசிஸ் ஆகி சுகப்படுத்த இயலாத நிலைமைண்டா பலியேட்டிவ் கேருக்கு போறது. இப்ப அவையில கடைசி காலத்துக்கு ஏற்ற மாதிரி கொடுக்குற மாதிரி. அப்ப இந்த மேனேஜ்மெண்ட் ஸ்டேஜுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டேஜுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். இங்க ஸ்ரீலங்கால நாங்க அண்டர் கிராஜுவேட்ல படிக்க டிஎன்எம் ஸ்டேஜிங் தான் நாங்க படிச்ச. நாங்கள் இல்ல அவ்வளவு டீட்டெயிலான தெரியாது. டிஎன்றது இப்ப லோக்கலா அந்த இடத்துல கேன்சர் வந்த இடத்துல அந்த லோக்கல் லீஷனை பற்றி இருக்கும். என்னன்றது லிம் நோட்ஸ். இப்ப நார்மலா கேன்சர் என்ன செய்யணும்னா எங்கட நிணநீர் கணுக்கள் இருக்கிற நிணநீரோட சேர்ந்து அந்த கணுக்களாலாம் பரவி கொண்டு போகும். சில கேன்சர்கள் பிளட்டாலையும் பரவலாம், ஒரு வித்தியாசம்.
மெட்ஸ்ன்றது வளமையா கேன்சர் உருவான இடத்துல இருந்து வேறு இடத்துக்கு பரவி போற மெட்டாஸ்டாசிஸ். அப்ப இதுல எம்ன்றதுல மெட்டாஸ்டாசிஸ் இல்லாட்டி எம் நோட்னு இதுக்கு எம்ன்னு சொல்றது. அவ்வளவு இது டீட்டெயில் இல்லை. இப்ப ஸ்டேஜ் பண்ணி டிசீஸை ஸ்டேஜ் பண்றது. அப்ப பேஷண்ட் நார்மலா வரைக்கும் ப்ரெசன்டேஷன், அதாவது இனிஷியல் ப்ரெசன்டேஷன் வரும், பிறகு இன்வெஸ்டிகேட் பண்ணி டிசீஸை கன்ஃபார்ம் பண்ணி அதை ஸ்டேஜிங்கு போய் அதுக்கு பிறகு தான் மேனேஜ்மெண்ட் ஸ்டார்ட் பண்றது. மேனேஜ்மெண்ட் பேஷண்ட்டுக்கு பேஷண்ட் மாறுபட போகுது, வேற வேறையா இருக்க போகுது ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. மேனேஜ்மெண்ட் இப்ப தனி ஒரு முந்தின காலத்துங்கள்ல இங்க ஸ்ரீலங்கால டாக்டர்ஸ் எல்லாம் குறைவு. இப்ப பிரஸ்ட் கேன்சர் வந்தா சர்ஜனே எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. இப்ப சப் ஸ்பெஷாலிட்டி எல்லாம் கூடினபடியா இப்ப ஒரு டீம் ஒர்க் மாதிரி மல்டி டிசிப்ளினரி டீம்னு சொல்றோம். வேற வேற ஸ்பெஷலிஸ்ட் ஒவ்வொரு டிஸ்கஷனோடய அவங்க ஒப்பீனியனோடய தான் மேனேஜ்மெண்ட். இப்ப இனிஷியலா இப்ப பேஷண்ட் வந்து சர்ஜிக்கல் போட்டு ப்ரெசென்ட் ஆகும், மார்பில் கட்டி இருக்குது அப்படி இப்படின்னு வரைக்கும் சர்ஜன் மேல அசஸ் பண்ணி அவர் கன்ஃபார்ம் பண்ணிட்டு பிறகு ஒன்காலஜிஸ்ட்ல போய் அவர்கிட்ட ஒப்பீனியன் கேட்டு அப்புறம் ரேடியோலஜிக்கல் அசஸ்மெண்ட்ல ரேடியோலஜி மெயினா இப்ப எங்க இடத்துல எஃப்னால இந்த 3 பேர் டிஸ்கஷனோடய மேனேஜ்மெண்ட் செய்யறது, ஒன்காலஜிஸ்ட், ரேடியோலஜிஸ்ட் மற்றும் சர்ஜன். அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி சப் ஸ்பெஷாலிட்டி மற்றும் அங்கே இருக்கிற ஃபெசிலிட்டிஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த இது மல்டி டிசிப்ளினரி டீம் மாறுபடும். அதுக்கு பிறகு மேனேஜ்மெண்ட்ல இப்ப சர்ஜரி செய்கிறது, ரேடியோதெரபி, கீமோதெரபி என்று இருக்குது மேனேஜ்மெண்ட். மெயினா சர்ஜிக்கல் மேனேஜ்மெண்ட் மெயினா இருக்கும். என்னன்னா டிசீஸ் கண்டிஷனை பொறுத்து இப்ப ஏர்லி டிசீஸ் வரும், மற்றது லோக்கலி அட்வான்ஸ் டிசீஸ் அல்லது மெட்டாஸ்டாசிஸ் டிசீஸ் என்று சொல்றாங்க. ஒவ்வொரு அந்த டிசீஸ் சிவியாரிட்டி கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி அது மேனேஜ்மெண்ட் இருக்க போதும். நார்மலா சர்ஜிக்கல் மேனேஜ்மெண்ட்ன்றதுல மெயினா ஒயிட் லோக்கல் எக்ஸிஷன், மாஸ்டெக்டமி, பிரஸ்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன். ஒயிட் லோக்கல் எக்ஸிஷன் என்னன்னா அந்த கட்டி இருக்கிற கட்டியை ரிமூவ் பண்ணி அதை சுத்தி இருக்கிற ஒரு 1 சென்டிமீட்டர் மார்ஜின் சுத்தி இருக்கிற டிஷ்யூவையும் சர்ஜிக்கலா ரிமூவ் பண்ணி போறது. இப்ப பெரும்பாலும் ஒயிட் லோக்கல் எக்ஸிஷன், பிரஸ்ட் கன்சர்வேட்டிங் சர்ஜரின்னு தான் சொல்றோம். அதுதான் இப்ப செய்யணும். மற்றது மஸ்டெக்டமின்றது பிரஸ்ட்டை கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்றது. அதாவது பிரஸ்ட் கேன்சர் பிரசன்ட் ஆன பேஷண்ட்டுக்கு பிரஸ்ட்டை கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்றது. மற்றது மஸ்டெக்டமிக்கு பிறகு பிரஸ்ட்டை திரும்ப ரீகன்ஸ்ட்ரக்டும் பண்ணலாம், அதுக்கும் சரியா. இப்ப ஒயிட் லோக்கல் எக்ஸிஷன் தான் கூட செய்யறது. அதாவது பிரஸ்ட் கன்சர்வேட்டிங் சர்ஜரின்றது இப்ப பிரஸ்ட்டை ஃபுல்லா ரிமூவ் பண்றதுல அந்த லம்பையும் அதை சுத்தி இருக்க மார்ஜினையும் ரிமூவ் பண்றபடியா. அதால இப்ப நல்ல ஒரு நன்மை பிரஸ்ட் கன்சர்வேட்டிங் சர்ஜரியோட நன்மையா வந்து பிரஸ்ட் கன்சர்வேட்டிங் சர்ஜரி செய்யற பேஷண்ட் எல்லாம் கட்டாயம் ரேடியோதெரபி போறது பெரும்பாலும். அதாவது சர்ஜரி செஞ்சா பிறகு அவைக்கு ரேடியோதெரபி செய்ய வேண்டிய கரண்ட் பிடிக்கிறது, அதாவது ரேடியோதெரபி செய்யறது. மற்ற கீமோதெரபி பேஷண்ட் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி. இப்ப சில ஏர்லி டிசீஸ்னா கீமோதெரபி தேவையில்லை உண்மையா. இது பிரஸ்ட் கன்சர்வேட்டிங் சர்ஜரியோட ரேடியோதெரபியோடய பேஷண்ட் அப்படியே கிளினிக்கல் ஃபாலோ பண்ணி கூட அப்படியே விடுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் அட்வான்ஸ்டா தான் கீமோதெரபி போற அடுத்த லெவலுக்கு போற கீமோதெரபி 2 விதமா செய்யறது, நியோ அச்சுவன் மற்றும் அச்சுவன் கீமோதெரபி என்று. கீமோதெரபி என்றது இப்ப ட்ரக்ஸால செய்யறது, மெடிசின்ஸை கொண்டு செய்யற தெரபி. நியூ அச்சுவன் என்ன செய்யணும்னா நாங்க சர்ஜரி செய்யறதுக்கு முதல் இப்ப பேஷண்ட டயக்னோஸ் பண்ணினா பிறகு சர்ஜரி செய்யறதுக்கு முதல் இப்ப கேன்சர் சைஸ் பெருசு கொஞ்சம் பரவி இருக்கு, ஸ்டேஜ் கொஞ்சம் கூட இருக்கும்னா அதை டவுன் ஸ்டேஜ் பண்ணலாம். அதாவது கொஞ்சம் கூட இருக்கிறத அதன் ஸ்டேஜிங்க கொஞ்சம் குறைக்கிறதுக்கு நியூ அச்சுவன் கீமோதெரபின்னு செய்யறது. செஞ்சு போட்டு பிறகு சர்ஜரிக்கு போறது. அச்சுவன்ன்றது சர்ஜரி செஞ்சா பிறகு பிறகு கொடுக்குற கீமோதெரபி அச்சுவன் கீமோதெரபின்னு சொல்றது. ரேடியோதெரபி சொல்லிட்டேன், அது எக்ஸ்ட்ரா கரண்ட் பிடிக்கிறது செய்யறது. மற்ற பலியேட்டிவ் கேர்ன்றது இப்ப ஒரு பேஷண்ட் நல்ல அட்வான்ஸ் ஆன டிசீஸ் கண்டிஷன்ல ப்ரெசென்ட் ஆயிருக்கு, நல்ல அட்வான்ஸா எல்லா இடமும் பரவினா ப்ரெசென்ட் ஆனா அவருக்கு சர்ஜரி செஞ்சோ கீமோதெரபி செஞ்சோ பிரியோசனப்பட போறது இல்லை. இப்ப அது ஒரு சஃபரிங் மாதிரி பேஷண்ட்க்கு. அப்ப பலியேட்டிவ் கேர் கடைசி நேரத்துல அவருக்கு அதாவது அவர் கஷ்டப்படாம இருக்கிறதுக்கு ஒரு கேர் கொடுக்குறது, அந்த ட்ரீட்மெண்ட் தான் பலியேட்டிவ் கேர்னு சொல்றது. இது நார்மலா நான் மேனேஜ்மெண்ட் உண்மையா ரொம்ப நாட்கள் தேவையில்லை, நான் என்ன மேனேஜ்மெண்ட் நடக்குதுன்றதுக்காக வேண்டி சொன்னேன், நான் என்ன இதுன்னு சொல்லியிருக்கேன் இல்லை தெரிஞ்சு கொள்றதுக்காக வேண்டி. மற்றது ப்ரிவென்ஷனை பற்றி கதைக்கணும். இதுதான் எங்களுக்கு மெயினா தெரிய வேண்டிய விஷயம். அதாவது கேன்சர் வந்தா பிறகு இதை விட வர முதல் இல்ல வேலைக்கு அதை எப்படி கண்டுபிடிச்சு அதால வர மோர்டாலிட்டி, அதாவது இறப்பை தடுக்கிறது தான் முக்கியமான விஷயம். அதுதான் எங்களுக்கு தேவையான விஷயமும். உண்மையா ஏர்லி டயக்னோசிஸ் ட்ரீட்மெண்ட் என்னன்னா வேலைக்கு கண்டுபிடிச்சு வேலைக்கு ட்ரீட்மெண்ட் செஞ்சா கம்ப்ளீட்டா கியூர் பண்ணலாம் பிரஸ்ட் கேன்சர்ல. இப்ப நான் இப்ப முதல் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன் தான். இப்ப நார்மலா
பிரஸ்ட் கேன்சர் எப்படி வருமன்ற knowledge தான் ஆட்களுக்கு தெரியும். இப்ப அந்த knowledge இல்லாததாலதான் பேஷண்ட்ஸ் லேட்டா ப்ரெசென்ட் ஆகி அவங்க கண்டிஷன் வேர்ஸ்டா போகுது. வேலைக்கே தெரிஞ்சா உண்மையா அவை ஹாஸ்பிட்டலுக்கு வேலைக்கு போய் செஞ்சா ட்ரீட்மெண்ட் செய்யலாம். இப்ப இங்க ஸ்ரீலங்காவில எல்லாம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல நல்ல கேர் இருக்கு. இப்ப சர்ஜிக்கு இப்ப வேற இடத்துல நாங்க ஜஃப்னாவை எடுத்தோம்னா டீச்சிங் ஹாஸ்பிட்டல் ஜஃப்னாவில பெஸ்ட் கேர் இருக்கு. சர்ஜரி போட்டா இருந்தாலும் சரி, மெடிக்கல் போட்டா இருந்தாலும் சரி, ஒரு பேஷண்ட் வந்தா எவ்வளவு சீக்கிரமா ஏர்லியா டயக்னோஸ் பண்ணி எவ்வளவு சீக்கிரமா வேலைக்கு சர்ஜரி செஞ்சு ட்ரீட்மெண்ட் செய்யலாமோ அவ்வளவு இங்க செய்யறாங்க. அதோட எங்க தெல்லிப்பளையில ஹாஸ்பிட்டலும் வந்திருக்கு, கேன்சர் ஹாஸ்பிட்டல் வந்தாரு. அதோட ஒரு எங்களுக்கு ஒரு லக்கண்ட மாதிரி. முதல் மகரகாம ஹாஸ்பிட்டலுக்கு போறது இங்க வேற டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தும் தெல்லிப்பளை ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பேஷண்ட்ஸ் கீமோதெரபி செஞ்சு போட்டோ தங்கி இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்து போட்டோ போகினோம். அப்ப வேலைக்கு நுழைச்சி இப்ப கொஞ்சம் கொஞ்சமா ஆக்களுக்கு நுழைச்சி வந்துட்டு வேலைக்கு நுழைச்சி இருக்கிறபடியா வேலைக்கு பிரசன்ட் ஆகி கணக்கு பேஷண்ட் கியூர் ஆகிடும். சில பேஷண்ட் ஒரு குறிப்பிட்ட சில ஆக்கள் மட்டும்தான் அட்வான்ஸ் டிசீஸோட பிரசன்ட் ஆகிடும். இதுல இந்த பிரஸ்ட் செல்ஃப் எக்ஸாமினேஷன் இருக்கு. அதாவது அவையவே தங்களோட பிரஸ்ட தாங்களே எக்ஸாமின் பண்ணி பாக்குறது பார்க்கணும். அதாவது இப்ப நார்மலா இருக்கே ஒரு நார்மலா இருக்கிற பெண்கள் என்றாலே இப்ப ரிஸ்க் தானே அவைகளுக்கு பிரஸ்ட் கேன்சர் பண்ணு. அப்ப அவையில எப்பவும் தங்களோட பிரஸ்ட்ல கவனமா இருக்கும். அவைகளுக்கு நார்மலா தங்களோட பிரஸ்ட் வளமையா அவ்வளவு காலம் இருந்ததும் அதுல மாற்றங்கள் தெரியாது அவதானிங்க. அப்ப அவை ஒரு ரூட்டீன் ஒன்று வச்சிருக்கணும். ஒவ்வொரு மாசமும் தங்களோட பிரஸ்ட் எக்ஸாமின் பண்ணி ஏதாவது வித்தியாசம் இருக்குன்னு பார்க்கணும். பொதுவா இப்ப வயசு கூடினாக்கள் ஏஜ் வராக்கள் நல்ல கவனமா இருக்கணும். மெனோபாஸ் ஆன ஆக்கள் அவை என்ன செய்யணும், ஒரு குறிப்பிட்ட இப்ப மெனோபாஸ் ஆகாத பொம்பளைல பீரியட் முடிஞ்ச கொஞ்ச நாளைக்கு கூட ஒரு நாளை செலக்ட் பண்ணலாம். இல்ல அவை மெட்டா மெனோபாஸ் ஆன ஆக்கள் வந்து குறிப்பிட்ட ஒரு நாளை செலக்ட் பண்ணி வச்சிருந்து தங்களோட பிரஸ்ட் கண்ணாடியில இருந்து ஒப்சர்வ் பண்ணணும். அதாவது நான் சொன்ன விஷயம் கிளினிக்கல் பிரசன்டேஜன் ஸ்கின்னில் ஏதாவது மாற்றம் கொண்டு இருக்கோ, லிப்பில் ஏதாவது சேஞ்ச் இருக்குதோ, டிம்பிளிங் பாக்குறீங்க அந்த சேஞ்சஸ் இந்த வித்தியாசம் இருக்கோன்னு பார்க்கணும். கண்ணாடியில இருந்து பார்க்கணும். மற்ற கையில உயர்த்தியும் பார்த்துட்டு பிறகு தங்களோட பிரஸ்ட தாங்களே தங்களோட கைகளால பல்பேட் பண்ணி பார்க்கணும். அதாவது அமர்த்தி ஏதாவது கட்டி இருக்குது அந்த செல்ஃப் பிரஸ்ட் எக்ஸாமினேஷன்ல செய்யலாம். அப்ப இதுல என்ன செய்யணும்னா இதால வேலைக்கு கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து வருது. ஆனா உண்மையா ரிசர்ச்ல என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா இது எஃபெக்டிவா மோர்டாலிட்டியை குறைக்கிற மாதிரி. அதாவது இப்ப நார்மலா இதால ஒரு பயம் இப்ப சின்ன இப்ப நார்மலா யங் உமன்ல நார்மலா வார கட்டியல் இந்த ஃபைப்ராய்டினோமா மாதிரி அப்படி நார்மலான விஷயங்களுக்கும் பயந்து கேன்சர் ஒன்று நினைச்சு தேவையில்லா இன்வெஸ்டிகேஷன் செஞ்சு அதுலயே எஃப்என்ஏசி பயோப்சி எல்லாம் எடுத்து பேஷண்ட் ஹார்ம் ஆயிருக்கு அந்த மாதிரி சொல்லிக்காங்க. மெயினா என்ன செய்யணும், மெயினான விஷயம் என்னது அவேர்னஸ் தான் இதுல மெயினான. இப்ப WHO அப்படிதான் பிரஸ்ட் எக்ஸாமினேஷன்ன்றதை ரெக்கமெண்ட் பண்றதை விட அவேர்னஸ்ன்றது தான் முக்கியமான விஷயம். அதாவது கேன்சர் எப்படி ப்ரெசென்ட் ஆகுது, அதாவது வேலைக்கு வரைக்கும் எப்படி வருதுன்ற அந்த நாலேஜ் இருந்தாலே வேலைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போய் வேலைக்கு அதை கியூர் பண்ற நிலைமை வருமன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்ப எங்களுக்கு இப்ப இந்த இதுல இப்ப எப்படி கேன்சர் ப்ரெசென்ட் ஆகுதுன்னு தெரிஞ்சாலே இப்ப ஒரு நாலேஜ் இருந்தாலே நாங்கள் இப்ப ஒரு டாக்டர்கிட்ட போயிட்டோம்னா அவை அதுல ஸ்பெஷலைஸ்ட் ஆனாங்க. இப்ப அவைகளுக்கு அந்த விஷயம் டக்கான்னு தெரியும். அப்ப நாங்க அந்த இடத்த செட்டிங்கு போய் செய்யறது இப்ப சோசியல் ஸ்டிக்மா இருக்கு வெளிநாடுகள்ல இருக்காது. ஆனா எங்க இடத்துல இப்பவும் அப்படி பிரச்சனைகள் இருக்குது. இப்பவும் அந்த மார்பிள கட்டி என்ன அந்த பயப்படுறது, வெக்கப்படுறது, காட்ட போகாது அப்படியான இருக்கு. அப்படியானாங்களும் எங்க நாலேஜ் நாங்க கொண்டு போகணும். மற்ற ஸ்கிரீனிங் ப்ரோக்ராம்ஸ் மற்ற நாடுகளில நடக்குது. எங்க நாடுகள்ல உண்மையா சரியான குறைவு. இங்க பெல் உமன் கிளினிக் ஒன்று நடக்கிறது, அது செர்வைக்கல் கேன்சர், அதாவது கருப்பை கழுத்து புற்றுநோய்க்காமல் செய்யற. அப்ப அந்த கிளினிக்ல சில பிரஸ்ட் எக்ஸாமினேஷன் செய்யற நடக்கிறது. ஆனா இதுக்கு ஸ்பெஷலான கேர் அப்படி ஒன்றும் இல்லை. இந்த லோ இன்கம் உள்ள நாடுகள்ல இந்த ஸ்கிரீனிங் ப்ரோக்ராம் இந்த வசதிகள் இல்லாததால அதுக்காக இதுகள் கொஞ்சம் குறைவு. இப்ப அதுகளையும் கொஞ்சம் கூட்டி கொண்டு போய் கிராமப்புறங்கள் ரூரலான இடங்கள்ல இருக்கிற ஆட்கள் கவரப்புக்கு வரையணும். அந்த கவரப்புக்கு வாரத்துக்கு ஸ்கிரீனிங் ப்ரோக்ராம் அது கவர்மெண்ட் சைட்டால வர வேண்டியது. இப்ப எங்கட சைட்டாலன்னு போக வேண்டியது அந்த நொலேஜை மக்களை கொண்டு சேர்க்கிறது முக்கியமான ஒரு விஷயமா இருக்கலாம். இது அந்த அதாவது வேற ஒரு இடத்துல பிரஸ்ட் கேன்சர் இன்இக்விட்டிஸ் என்ன அந்த வித்தியாசம் இருக்குன்ற மாதிரி இப்ப டெவலப் கண்ட்ரீஸ்ல ஹை இன்கம் கண்ட்ரீஸ்ல வரைக்கும் 10 பேர் வந்து 50 சர்வைவல் ரேட் கூடவாகவும் லோ இன்கம் கண்ட்ரில சர்வைவல் ரேட் குறைவா இருக்கிறதுனால காரணம். அதாவது இது ஹை இன்கம் கண்ட்ரில அவையில் கொஞ்சம் நாலேஜா இருக்கும், வேற ஃபெசிலிட்டிஸ் கூட இருக்கு. வேலைக்கு இது ஏர்லி டயக்னோசிஸ் செய்யறதால வேலைக்கு கியூர் பண்ணக்கூடிய மாதிரி ட்ரீட்மெண்ட் குறை. மற்ற இடங்கள்ல லேட் டயக்னோசிஸ் வேற, மற்ற சர்வீஸ்கள் இன்அடிக்குவேட் சர்வீசஸ் இருக்கிறதால டயக்னோசிஸ் பிந்தும். மற்றது வந்து கவரேஜ் லோ கவரேஜ் இருக்கிறபடியா
இந்த பிரஸ்ட் கேன்சர் அதாவது யூனிவர்சல் ஹெல்த் கவரேஜ் இன்க்ளூட் பண்றது கஷ்டமா இருக்கிறபடியா அந்த வேறுபாடு இருக்கிறது காரணம். இது அந்த WHO என்னென்றால் அதாவது குளோபல் பிரஸ்ட் கேன்சர் இனிஷியேட்டிவ், அதாவது WHO அவங்க அந்த இதை எப்படி ப்ரமோட் பண்றாங்க, இந்த 3 pillars மெத்தட் போட்டிருக்காங்க. அந்த பில்லர் 1, பில்லர் 2, பில்லர் 3 ஹெல்த் ப்ரொமோஷன், ஏர்லி டயக்னோஸ். ஹெல்த் ப்ரொமோஷன் மெயினா அந்த மக்களுக்கு அந்த நாலேஜை கொண்டு போறது, பிரஸ்ட் கேன்சர் பற்றி சொல்லி கொடுக்குறது, அது எப்படி ப்ரெசென்ட் ஆகுது, எப்படி வரும், எப்படி டாக்டர் அக்செப்ட் பண்ணாது, அது மெயினா வரும். இப்போ என்ன செய்யணும்னா அடுத்தது பில்லர் 2 டைம் டயக்னோஸ், அதால அப்படி நாலேஜ் இருக்கிறதால டைமுக்கு ப்ரெசென்ட் ஆகி வேலைக்கு டயக்னோஸ் பண்ணப்படவிடும். மற்றது அவை இந்த கேர், கம்ப்ரஹென்சிவ் பிரஸ்ட் கேன்சர் மேனேஜ்மெண்ட், தொடர்ந்து அந்த ஹாஸ்பிட்டல் கேர் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடாக போகுது. இதுல இப்ப மெயினான விஷயம் என்னன்னா, இப்ப நார்மலா ஒரு ஆக்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம், இப்ப நார்மல் பிரஸ்ட், உங்களோட நார்மல் பிரஸ்ட் எப்படி இருக்குமான்றதும், கேன்சர் வரைக்கும் அதுல என்னென்ன வித்தியாசம் பெறப்போகுது, ஏர்லி ஸ்டேஜ்ல எப்படி மாறப்போகுதுன்றதும், அதை நீங்கள் எப்படி கண்டுபிடிக்க வேண்டியதுதான் நார்மலா ஒரு காமன் பப்ளிக் தெரிய வேண்டிய விஷயம். அதை கண்டுபிடிச்சோண்டு வேலைக்கு ஹாஸ்பிட்டல் செட்டப் போனா மிச்ச விஷயங்களை அவைகளே கண்டினியூ பண்ணலாம். இந்த விஷயங்கள்ல நாங்க கவனமா இருக்க வேண்டிய, மெயினா தெரிய வேண்டிய அந்த ப்ரெசன்டேஷனும், அது அது எப்படி ப்ரெசென்ட் ஆகுது அன்றது, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது தான் தெரிய வேண்டிய விஷயம். இவ்வளவு தான் நான் இன்றைக்கு சொன்ன விஷயம். ஒரு சின்ன கோட் ஒன்று போட்டிருக்கேன் இதுல. மற்றது சில விஷயம் இப்ப நாங்க கொஞ்சம் படிக்க மேனேஜ்மெண்ட் ஒன்று தனித்தனியா டீப்பா போறது காமனான விஷயம் ஒன்று போட்டிருக்கேன். இவ்வளவு தான். இப்ப உங்களுக்கு இதை கேட்க கேட்கலாம். ஏதாவது வேலைக்கு முடிச்சுட்டு சரியான டைமுக்கு முடிச்சிருக்கீங்க. இன்றைய உரை மறக்க முடியாத அனுபவத்தை பெற்றிருப்பீங்க. அதை பாராட்டி 30 கரகோஷங்கள் செய்கின்றோம். தேங்க்யூ. நன்றி. இப்போது என்னட்டு சொன்னா, any lump in the breast is cancer until otherwise it's confirmed. நாங்க 2 பேரும் சேர்ந்து, நானும் நிசானும் சேர்ந்து மருதநாமடம் கேனில் இதுல நிசானும் வேலை செய்தவர், நாங்களும் ஹாஸ்பிட்டலில் போய் வேலை செய்ய போகின்றோம். இவர் டாக்டராக இருந்தாலும் இன்றைய பேச்சு மார்பு புற்றுநோய் சம்பந்தப்பட்டதாக இருப்பதால் அத்தோடு சம்பந்தப்பட்ட கேள்விகள் வரவேற்கப்படுகின்றன. உங்கள் கேள்விகளையும் கருத்துக்களையும் சொல்லிக் கொள்ளலாம். யார் முதலாவதாக வர்றது? நான் சொல்லட்டாகிறது. அருந்ததி மாஸ்டர், நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். அனைவருக்கும் வணக்கம். மிக்க நன்றி நிஷாந்த். நீங்க இன்னொரு சின்ன பிள்ளை என்று யோசிச்சு நான் இவ்வளவு அறிவு வச்சிருக்கிறீர்கள் என்று பார்க்கல சந்தோஷமா இருக்கு. அதுவும் நாங்க பெருமைப்படுறோம். ஒரு ஸ்ரீலங்கால இருந்து இவ்வளவு திறமையான நீங்க ஒரு யங் டாக்டர். எனக்கு தெரியும் தமாவேல் ஃபேமிலி உங்களை படிப்பிச்சதெல்லாம் எனக்கு தெரியும். அவ்வளோத்துக்கு நீங்கள் இவ்வளோ தூரம் முன்னுக்கு வந்ததுக்கு பெருமைப்படுறோம் நாங்கள். மற்றது நீங்கள் இவ்வளவு இப்போதானே கிட்டடியில் இதை குவாலிஃபை பண்ணின நீங்கள் டாக்டரா? அப்படியா? ஜனவரி தான் எங்களுக்கு பாஸ் அவுட் ஆனாங்க. ஜனவரியில் குவாலிஃபை பண்ணி இவ்வளோ தூரம் நீங்கள் பேசுகிறேன்னா நீங்கள் ஒரு பெரிய ஒரு டாக்டராக தான் வரப்போறீர்கள்னு அப்படியே தெரிகிறது. அருமையான பேச்சு, மிகவும் விளக்கமாக அதனால் என்ன நன்மை, என்ன எப்படி கண்டுபிடிக்கிறது, மற்றது பிள்ளைகள் பிறக்காமல் இப்போ யங்ஸ்டர்ஸ் மாதிரி பண்ணி போட்டு எல்லாம் தள்ளி போட்டு கொண்டு போயினோம். அவைகளுக்கு எல்லாம் ஒரு அவேர்னஸ் கொடுத்துருக்குறீங்க. ஏனெண்டா என்னத்துக்காக இந்த பிரஸ்ட் கேன்சர் வருது, அந்த வயசு போனாக்களுக்கும் வருது, யங்ஸ்டர்ஸுக்கும் வருதுன்னெல்லாம் மிகவும் திறமாக விளக்கமாக கூறினீர்கள். உண்மையாக உங்களை பார்க்க சரியான பெருமையாக இருக்குது. இதில் இந்த பெருமை தமாவின் ஃபேமிலிக்கும் சண்முகநாதன் ஃபேமிலிக்கும் போகும். ஏனென்றால் உங்களை உருவாக்கி ஒரு டாக்டர் ஆக்கினத்துக்கு கடவுளால் உங்களுக்கு கிடைக்கப்பட்ட ஒரு இந்த வாழ்க்கை நாங்கள் மிகவும் சந்தோஷப்படுறோம். எனக்கு கேள்வி இல்லை, உங்களோட கேள்வி அவ்வளோத்துக்கு நீங்கள் வடிவாக விளங்கப்படுத்தினீர்கள். மிக்க மிக்க நன்றி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் ஆசைப்படுகின்றோம். நன்றி. நன்றி. நன்றி அருந்ததி மாஸ்டர். சுகேந்திர மாஸ்டர், நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். அனைவருக்கும் வணக்கம். டாக்டர் நிஷாந்த்,
உங்களுடைய பிரசன்டேஷன் மிகவும் விளக்கமானதாக இருந்தது. அதை நீங்கள் இப்போதான் பாஸ் அவுட் பண்ணி இருக்கிறீர்கள் என்று சொல்லவே முடியாது அந்த பிரசன்டேஷனை கேட்டால். என்ற அவ்வளவு விளக்கமாக எல்லாம் கூறிவிட்டீர்கள். நான் கேட்கிறது என்னென்னா, அந்த ஒரு ஃபேமிலியா வரைக்க அந்த ஃபேமிலியில ஒரு கிராண்ட் மதருக்கு வந்து பிறகு இப்போ கிராண்ட் டாட்டர் ஒரு 40 இயர்ஸாக இருக்கே, 40 இயர்ஸ் ஆனால் அவ வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக்அப் பண்ணறதுக்கு ஸ்ரீலங்காவில் வசதி இருக்கும். இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அப்படி கட்டாயம். ஏனெண்டா அவக்கு இப்ப கிராண்ட் டாட்டர் இது இப்ப அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கு வந்துருக்கு. அவங்க கிராண்ட் மதருக்கு வந்திருக்காங்க. நார்மல் ஆக்களை விட ஹை ரிஸ்க்ல இருக்கிறாங்க. இப்ப நார்மலாவே இதை பற்றி போய் கதைக்கலாம். நாங்கள் இப்ப முதல் மாதிரி இல்லை. இப்ப டீச்சிங் ஹாஸ்பிட்டல் ஜப்னா எல்லாம் வித்தியாசம். இப்ப கம்ப்ளீட்டா இப்ப எல்லா வசதியும் இருக்குது. இப்ப நார்மலா போய் இப்படி ஒரு ரிஸ்க் இருக்கு, பிரச்சனை இருக்காண்டு போய் அவர் பிரஸ்ட் எக்ஸாமினேஷன் செய்யலாம். இப்ப நார்மலா டாக்டரை கொண்டு எக்ஸாமின் பண்ணி பார்க்கலாம். வேணும்னா அல்ட்ராசவுண்ட் செஞ்சு பார்க்கலாம். அப்படி நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. பிரைவேட்டாகவும் செய்யலாம், கவர்மெண்ட் செக்டர்லயும் இருக்குது. எவ்வளவு வேலைக்கு செய்யலாம் அவ்வளவு வேலைக்கு செய்யலாம், செய்யக்கூடிய மாதிரி இருக்கு. முதல் மாதிரி டிலே ஆகிற அப்படி தன்மை எல்லாம் இல்லை. ஓகே. மற்றது அந்த மெமோகிராம் எல்லாம் இங்க 40 இயர்ஸ்க்கு பிறகு 70 இயர்ஸ் வரைக்கும் 3 இயர்ஸுக்கு ஒருக்கா இங்க போய் செய்யலாம். 70க்கு பிறகு எங்களுக்கு வராது, லெட்டர் யூகேல வராது. அப்படி ஸ்ரீலங்காலையும் இருக்குதா மெமோகிராம் அப்படி என்று? யூகே மாதிரி ஸ்ரீலங்கா மெமோகிராம் இருக்குது. ஆனா இப்படி நார்மல் எல்லா ஹாஸ்பிட்டல்ல இருக்குது. லிமிட்டட் ஆக்சஸ் தான் இருக்குது. இப்ப ஏற்கனவே பேஷண்ட் ஃபாலோஅப்ல இருக்கிற பேஷண்ட்ஸ் தான் ரூட்டீன் கிளினிக் மாதிரி போய் அங்க போய் மெமோகிராம் செய்கிறவே. மற்றபடி நார்மல் ஆக்கள் அந்த கவரேஜ்க்கு இல்ல. அப்படின்னா நாங்க கொஞ்சம் பிரைவேட்லாம் செய்ய வேண்டி வரும். அந்த அளவுக்கு இன்னும் அந்த இது வரையில. ஓகே ஓகே. உங்களுடைய பேச்சு மிகவும் திறமையாக இருந்தது. மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி சுகேந்திர மாஸ்டர். ஜெயா மாஸ்டர் நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். ஜெயா மாஸ்டர் அன்மியூட் பண்ணுங்க. ஜெயா மாஸ்டர். ஜெயா ஜெர்மனி. ஜெயா தான் கூப்பிடுறேன். ஜெயா நடேசன் நீங்க பேசலாம். வணக்கம் டாக்டர். நானும் ஜெஃப்னா ஹாஸ்பிட்டலில் நர்ஸாக வேலை செய்தேன். அப்போது இப்படியான நோய் இல்லை. இப்போ முந்தி இப்போ உண்மையாக கேன்சர் எல்லாட பெண்களுக்கு கூட இருக்கின்றது. நான் ஜெர்மனியில் இருக்கிறபடியாக நாங்களும் இங்கே எங்களுக்கு மம்மோகிராஃபி என்று சொல்லி கூப்பிடுவினோம். அவங்களுக்கு கடிதம் வர நாங்கள் போகாவிட்டாலும். அப்படி அங்கே ஜெஃப்னால் அப்படியான வசதி இல்லைத்தானே. இப்போ ஜெஃப்னாவில் தெல்லிப்பளையில் இப்போ இருக்கிறபடியால் யாழ்ப்பாண மக்களுக்கு அது ஒரு வசதியாக இருக்கும். அந்த முதலாவது அந்த அக்களுக்குள்ள கட்டி விடுறது அது சில பேர் அதில் கண்டுபிடிக்கணும். அதால் கட்டி விடுறதால தான் முதல் பிரெஸ்ட் அவைகளுக்கு தண்டாட்டாலும் அக்களுக்குள்ள கட்டி விழுகிறதால அந்த பிரெஸ்டில் கேன்சர் இருக்கலாம் என்று அவைகள் கண்டுபிடிக்கணும். மக்களாகவே கண்டுபிடிக்கணும், தாய்மார் கண்டுபிடிக்கணும். மற்றது அந்த பீரியட் நின்ற உடனே போகிறே இல்லை. சில பெண்கள் இங்கேயும் போகிறதில்லை, சில வெக்கத்தில் இருப்பினோம். ஆனால் கடிதம் அனுப்பி வந்து இங்கே செய்கிறோம். உங்களோட சிறப்பான விளக்கமாக எல்லாம் விளக்கமாக தந்திருந்தீர்கள். சிறப்பான வாழ்த்துங்கள். உங்களுக்கு இன்டர்ன்ஷிப்பில் செய்யங்களே இப்படிங்க இவ்வளவு தூரம் கணக்க விவரமாக விளக்கமாக எல்லாம் தந்தீர்கள். உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். நாங்களும் உங்களை வந்தால் சந்திப்போம். ஜெஃப்னா ஹாஸ்பிட்டலுக்கு நான் வந்தால் சந்திச்சுட்டு தான் வெட்டுறேன். நான் வந்தால் சந்திப்போம் டாக்டர். வணக்கம். நன்றி ஜெய மாஸ்டர். பவானி மாஸ்டர் நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். எல்லோருக்கும் வணக்கம். இன்று நிஷாந்தன் அவர்கள் நல்லொரு அருமையான ஒரு உரையை இயற்றினர். எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. இப்போ பாஸ் அவுட் பண்ணி இவ்வளவு நாலேஜ் இருக்கும்னு சொன்னது அறிய எனக்கு மிகவும் ஆவலாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறது. நீங்கள் இன்னும் மேலும் மேலும் தமா மாஸ்டர்கள் உங்களை உதவி செய்தது மிகவும் நல்ல விஷயம். இன்னும் மேலும் மேலும் நீங்கள் இதிலேயே தொடர்ந்து செய்யுமாறு வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன் ஐயா. நன்றி பவானி மாஸ்டர். டாக்டர் ஜெகநாதன் மாஸ்டர் நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். நன்றி டாக்டர்
நிஷானுக்கு பாராட்டு. ஜஃப்னா ஃபேக்கல்டி மற்ற ஃபேக்கல்டிக்கு சளைத்ததில்லை என்று உங்களோட ப்ரெசன்டேஷன் இருந்து தெரியுது. இந்த ரிஸ்க் ஃபேக்டரில் கணக்கு பிள்ளைகள் பிறந்தா ரிஸ்க் கூடு என்று சொன்னால் கணக்கு பிள்ளைகள் பிறந்து பிரஸ்ட் ஃபீட் பண்ணினா அது பேலன்ஸ் பண்ணி விடும் நினைக்கின்றேன். ஆனால் பிரஸ்ட் ஃபீட் பண்ணாட்டி அஃப்கோர்ஸ் ரிஸ்க் கூட தான் இருக்கும். கூட இல்லையென்று தான் சொன்னேன். கூட இல்லையா? இல்ல பேரிட்டி என்ற கணக்கு பிள்ளைகள் பிறந்தா ரிஸ்க் கூட அப்படியே அடுத்தது இல்லை மற்ற மாதிரி நலிபாரிட்டி தான் ரிஸ்க் கூட. இப்ப பிள்ளைகள் இல்லாம இருக்கிறது தான் ரிஸ்க் கூட, பிள்ளைகள் இருந்தா அது ஒரு ப்ரிவென்டிவ் மாதிரி ரிஸ்க் குறைவு. ஓகே சாரி நான் தான் பிள்ளைய விளங்கி கொண்டு. மற்றது இந்த எனக்கு ஒரு கிட்டடியிலோ இல்லை ஒரு 10 வருஷத்துக்கு முதல்ல உறவினர் ஒரு ஆளுக்கு வந்த பிறகுதான் நான் கொஞ்சம் ரிஃப்ரெஷ் பண்ணியிருந்தேன். நான் குவாலிஃபை பண்ணி இப்போ எத்தனை வருஷம் ஆகிட்டுது. அப்போ அது ஒரு டெஸ்ட் ஒன்று செய்து போட்டு அது நான் நினைக்கிறேன் பிளட் டெஸ்ட் இல்லை ஹிஸ்டாலஜி, நான் நினைக்கிறேன் எக்ஸாம் பண்ணி ஹிஸ்டாலஜின்னு சொல்லுவார்கள் இல்லையா, அது செய்து அதை வச்சு தான் இந்த கீமோதெரப்பியை டிசைட் பண்ணுறார்கள். ஆனால் அந்த அளவுக்கு ஸ்ரீலங்காவில் இதெல்லாம் இருக்கோ தெரியாது. ஏன்னா ஒரு டைப்பை பொறுத்து தான் உங்களோட ப்ரொக்னோசிஸ் இருக்குது. அப்போ அந்த அன்பார்ச்சுனேட்லி அந்த பர்சனுக்கு அது ட்ரிபிள் நெகட்டிவ் வந்தது சிவியர் பேட் ப்ரொக்னோசிஸ். மேக் இட் சர்வைவ் பண்ணே இல்லை, சக்ஸஸ்ஃபுல்லாக ஆப்ரேட் பண்ணாலும். மற்ற இந்த மாஸ் ஸ்க்ரீனிங்ன்றது வளர்ச்சி அடைஞ்ச நாடுகள்லாம் வசதியாக இருக்கும். மற்ற நாடுகளில் நீங்கள் சொன்ன மாதிரி ப்ரைவேட்டாக போய் பார்த்தா ஒழிய பப்ளிக்கு மாஸ் ஸ்க்ரீனிங்னு சொல்வார்கள். பாப்புலேஷன் ஸ்க்ரீனிங் செய்கிறதுக்கு வசதி இருக்காது. அது வளர்ச்சி அடைந்த நாடுகள்ல இருக்கின்றது. அப்ப அந்த டெஸ்ட் இருக்கிற பிளட் டெஸ்டா ஹிஸ்டாலஜி இல்ல தெரியுறதா? நீங்க சொன்ன விஷயம் இப்ப ஹிஸ்டாலஜில தான் நான் 2 டெஸ்ட் சொன்னாங்க, எஃப்என்ஏசி மற்றும் ட்ரூ கட் பயோப்சி. எஃப்என்ஏசி அண்டதுல நார்மலா டயக்னோஸ் கன்ஃபார்ம் பண்ணலாம் நாங்க இது கேன்சர் அந்த மாதிரி. ஆனா கொஞ்சம் டெப்தா நீங்க சொன்ன ரிசெப்டர் பாசிட்டிவ், இஆர் ரிசெப்டர், பிஆர் மற்றது ரிசெப்டர் 1, 2 இருக்கு. அதாவது இதுல ட்ரிபிள் நெகட்டிவ் 3 நெகட்டிவான ஒரு அக்ரெசிவான கேன்சர், அதாவது வெரி பேட் ப்ரோக்னோசிஸ் உள்ள கேன்சர். அது பயோப்சி ட்ரூ கட் பயோப்சியில கன்ஃபார்ம் பண்ணா அது இங்க செய்கிறது இப்ப இருக்குது. இஆர் பிஆர் பாசிட்டிவ் பண்ணா அவைகளுக்கு இப்ப ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்டரோன் வச்சு ட்ரீட்மெண்ட் செய்யலாம் அப்படியான பேஷண்ட்டுக்கு. நன்றி டாக்டர் ஜெகநாதன் மாஸ்டர். சிக்கந்தராஜன் மாஸ்டர் நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். அனைவருக்கும் வணக்கம். சிறப்பான பேச்சு டாக்டர் சாந்தன். உங்களை மாதிரி இளம் பேச்சாளர்கள் இந்த தளத்துக்கு வேறு ஒன்று எனக்கு விருப்பமாக இருக்கிறது. நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் கூட சொல்லுங்கள், வர சொல்லி மிகவும் சந்தோஷமா இருக்கும். அதே போல் எங்களுக்கு ஒவ்வொரு கடைசி சரடையும் இளம் பிள்ளைகளுக்காக நாங்கள் ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறோம், யூத் ஃபோரம். அதில் கூட கலந்து கொள்ளலாம். அதற்கு தொடர்பாக நீங்கள் தாராவையும் கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ கூடின யங்காக்கள் கலந்து கொள்வது மிகவும் நல்லது. இப்போ இதுக்கு நான் நோட் பண்ணதில்லை, யாழ்ப்பாணத்திலேருந்து ஒரு தருமே வரவில்லை இந்த தளத்துக்கு. ஏன்னா நாங்கள் இந்த தளத்தில் 4 யோகா டீச்சர்ஸ், யோகா படிப்பிக்கிறோம், எக்ஸசைஸ் படிப்பிக்கிறோம். அருமையான பேச்சாளர், வித்தியாசமான தலைப்பில் மெடிக்கல் டாபிக் மாத்திரமல்ல, சைக்காலஜிக்கல் டாபிக் மற்றும் டிராவல், எல்லா விதமான டாபிக்களும், ஈவன் சினிமாவை கூட நாங்கள் செய்கின்றோம், பாட்டுகள் பாடுகின்றோம். அப்படி பல விடயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. எனக்கு ஒரு கேள்வி இருக்கிறது. இந்த பிரஸ்ட் கேன்சரை உணவு மூலமாக உணவு முறையின்படி என்ன எஃபெக்ட் பண்ணுதா? அதை இருக்கா சொல்ல முடியுமா? உணவு முறை புளியாக இருக்கிறதால சில வருதா? அதை பற்றி நீங்கள் என்ன மறைஞ்சிருந்தா சொல்லுங்கள். அதை பற்றி நான் கேள்விப்படையில் உங்களோட பேச்சுல. இப்ப உணவு முறைன்றது இப்ப சில கேன்சர்கள் இருக்கு. இப்ப எங்களோட லைஃப் ஸ்டைலோட வாரது நார்மலா சும்மா ஓரல் கேன்சர்னா இப்ப நாங்கள் டொபாக்கோ எடுக்கிறது, ஸ்மோக்கிங், அதே மாதிரி லங் கேன்சர் ஸ்மோக்கிங், அது அப்படி பிரஸ்ட் கேன்சருக்கு அதுன்றது கொஞ்சம் குறைவு. ஆனா இப்ப ஒபிசிட்டி ஒரு ரிஸ்க் ஃபேக்டரா இருக்கு. ரிஸ்க் ஃபேக்டர்ஸுக்கு ஒபிசிட்டி இருக்கு. உண்மையா அது எங்களோட டயட்டோட சம்பந்தப்பட்ட விஷயம். நாங்க ஃபுல் டயட் அதோட வரலாம். ஆல்கஹால் ஸ்மோக்கிங்ன்றது இப்ப பெரும்பாலும் பிரஸ்ட் கேன்சர் மட்டும் இல்ல, பெரும்பாலான உடம்புல பெரும்பாலான கேன்சருக்கு ஆல்கஹால் ஸ்மோக்கிங்ன்றது ரிஸ்க் ஃபேக்டர். ஆனா அந்த டயட்ன்றது பெரும்பாலும் இந்த பிரஸ்ட் கேன்சருக்கு அந்த விஷயம் சரியான குறைவு, கன்சிடர் பண்றது சரியான குறைவு. ஓகே சார். அடுத்ததாக நான் இப்போ வேண்டிய நிகழ்ச்சி சொல்லணும். நாளைக்கு என்ன நடக்குதுன்னு. நாளைக்கு நாங்கள் வழக்கம் போல 8:45 AM, அதாவது 8:15, 1:15 PM ஸ்ரீலங்கன் டைமுக்கு நாங்கள் அருமையான ஒரு தனி மனித அமைதிக்கும் உலக அமைதிக்குமாக ஒரு தியானம் செய்கின்றோம். இப்போ இந்த 9க்கு
சரோஜினி நலந்துவன் அவர்கள் சிட்னியிலிருந்து வந்து யோகா நிகழ்ச்சி நடத்த வருகிறார்கள். திருப்பியும் 10 மணி தொடக்கம் 11:30 மட்டும், அதாவது 100 நிமிடங்கள் மீண்டும் கிறிஸ்டியானன் நடைபெறும் என்றதையும் கூறிக்கொள்கின்றேன். இந்த வழக்கம் போல இரவு தேர்ஸ்டே 8 மணிக்கு கதம்ப நிகழ்ச்சி. இதில் பாடல்கள் வந்து பாடலாம், அல்லாட்டிக்கு நான் படித்ததில் பிடித்ததை பற்றி கூறலாம். ஒரு பல்ஸ்வே நிகழ்ச்சி, அதிலே நீங்க கலந்து கொள்ளலாம். மற்றது நாளைக்கு நாங்கள் எல்லோரும் சவுத் கென்சிங்டனுக்கு போகின்றோம். அங்கே போய் அதுலேருந்து கென்சிங்டன் பார்க்கில் போய் தியானத்தை செய்வதற்காக உத்தேசித்துள்ளோம். எங்களை விம்பிள்டனில் சந்திக்கிறவர்கள் வந்து 9 மணி 15 நிமிடத்துக்கு மேல் சந்தித்தால் 9:15 வந்தால் நாங்கள் கூட்டிக் கொண்டு போகலாம். விம்பிள்டன் டிஸ்ட்ரிக்ட் லைன் கிரீன் லைன் ஸ்டேஷன்ல. அல்லாட்டிக்கு நீங்கள் எங்களை 10 மணிக்கும் 10:15க்கும் இடையில் சவுத் கென்சிங்டன்ல சந்திச்சா மிச்சத்தை நாங்கள் பார்த்துக் கொள்வோம் என்று கூறி இத்துடன் என்னுடைய கருத்தையும் அறிவித்தல்களையும் நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி ஸ்ரீ கந்தராஜன் மாஸ்டர். கான்கு கணேசன் மாஸ்டர், நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். நன்றி அம்மா. எப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ. டாக்டர், உங்களது பேச்சு மிகவும் அருமையில் அருமை. நான் இது ஒரு பொதுவான கேள்வி. நான் தெல்லிப்பளையில் பிறந்தவன், ஆனபடியாத்தான் அந்த கேள்வியை கேட்கிறேன். இப்போ தெல்லிப்பளை ஹாஸ்பிட்டல்ல இப்ப நடக்கிற கேன்சர் ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து எல்லா கேன்சருக்கும் செய்யறாங்களா? சர்ஜரி இருக்குதா? மற்றது ரேடியோதெரப்பி, எல்லா 3 விதமான தெரப்பிஸும் இருக்குதா? அங்க ஃபுல்லி ஃபிளெஜ்டான ஹாஸ்பிட்டல் அது இப்ப தெல்லிப்பளையில இப்ப இங்க பெரும்பாலும் இப்ப எல்லா விதமான கேன்சரும் இப்ப ஸ்பெசிபிக் கண்டு இல்லாம கேன்சர் எல்லா கேன்சருக்கான பேஷண்ட்ஸும் அங்க அட்மிட் ஆகுறது. சர்ஜரி எங்களோட டீச்சிங் ஹாஸ்பிட்டல் ஜாப்னாலாம் செய்யறது. சர்ஜரி தெல்லிப்பளையிலையும் சர்ஜரி செய்யறது. ஆனா பெரிய மேஜர் சர்ஜரிஸ் எல்லாம் டீச்சிங் ஹாஸ்பிட்டல் ஜாப்னாலாம் செய்யறது. தெல்லிப்பளையில மெயினா கீமோதெரபி பேஷண்ட் இப்ப அதாவது ஒன்கோலஜி ஓட்டுன்றது தெல்லிப்பளையிலான் இருக்கு. இப்ப யாழ்ப்பாணத்துல இருக்க ஒன்கோலஜிஸ்ட்ன்றது தெல்லிப்பளையிலான் இருக்கு. அவங்க ஓட் பேஷண்ட் எல்லாம் அங்க இருக்கு. அங்க கீமோதெரபி, ரேடியோதெரபி மெயினா தெல்லிப்பளையிலான் செய்யறது. சர்ஜரி சிலது தெல்லிப்பளையிலும் செய்யறது. மேஜர் சர்ஜரி அது இங்க டீச்சிங் ஹாஸ்பிட்டல் ஜாப்னாலாம் செய்யறது. நன்றி. நான் தெல்லிப்பளையில இருந்த பிறந்தபடியால் அந்த ஹாஸ்பிட்டல் திறந்தாண்டே நான் போக வேண்டி வந்தது. ஏனென்றால் அதை திறக்க வைக்கிறதுக்கு மினிஸ்டர்ஸும் எஸ்தேவி செல்வநாயகமண்டங்கட பாராளுமன்ற உறுப்பினர் தான் திறந்து வைத்தது. நாங்கள் இளமையா இருக்கும் பொழுது. அப்பொழுது ஒரு சிறிய ஹாஸ்பிட்டல் தான். இந்த முதல் கேஸ்ல தான் அந்த ஆஸ்பத்திரி இருந்தது. அந்த சிமெண்ட் கோஆபரேஷன்ல வந்து இந்த பவுடர்கள் எல்லாம் வெத்திலைகள், அந்த அதாவது அந்த இலைகளை எல்லாம் வெள்ளை நிறமாக்கிடுது அந்த தூசுகள் வந்து. அதால தான் அந்த ஆஸ்பத்திரியை தெல்லிப்பளைக்கு மாற்றினார்கள். அது தந்தை செல்வாவின் ஒரு அரும் செயல் என்று தான் நான் சொல்ல வேண்டும். அதை கூறி வைக்க விரும்புகின்றேன். நன்றி ஐயா. நன்றி. நன்றி. நன்றி காங்கு கணேசன் மாஸ்டர். ராஜசித்தர் மாஸ்டர், நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். எல்லோருக்கும் வணக்கம். தேங்க்யூ சாரா. நிஷான், உங்களுடைய பேச்சு மிக மிக நல்லாக இருந்தது. எல்லாம் நல்ல விளக்கமாக முழுக்க சொன்னீங்கள். நீங்க டாக்டரா பிராக்டிஸ் பண்ண துவங்கிட்டீங்களா? இல்ல எனக்கு இன்னும் இன்டர்ன்ஷிப் ஸ்டார்ட் பண்ணல. நவம்பர் தான் எனக்கு ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கிடையில இவ்வளவு தூரம் உங்களுக்கு அறிவு வந்துட்டு மிக மிக அருமையான ஒரு பேச்சு. இன்றைக்கு எனக்கு தெரியாத எல்லாம் நான் கற்றுக்கொண்டேன். தெரியாதெல்லாம் நான் கற்றுக்கொண்டேன். மிகவும் நன்றி. அந்த மெசேஜ் வந்து யாரோ ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிடும். அந்த மெசேஜ் வந்து ஸ்கிரீன்ல அப்பியர் பண்ணோடனே எனக்கு சொல்ல வேண்டி வந்ததே போயிட்டு. Anyway, sorry about that. பிரஸ்ட் கேன்சரை பற்றி நான் வடிவாயெல்லாம் கேள்விப்பட்டேன் நான். ஆனால் அதுக்கு மெமோகிராம் செய்யணும், அப்புறம் பயோப்சி செய்யணும், எல்லாம் சரி. ஆனா எவ்ரி 3 இயர்ஸ்க்கு ஒரு காலம் கூப்பிடணும் டெஸ்ட்டுக்கு, அதுவும் சரி. ஆனால் அந்த கோர்ஸை பற்றி ஒரு தரம் ஒன்றும் சொல்லல. நீங்கள் என்ன சொல்றீர்கள்? காரணம் இப்ப அதுக்கண்டு சொல்லி இப்ப ஸ்பெசிபிக்கான காரணம் ஒன்று இல்லை. ஏன்னா இப்ப நார்மலா இப்ப பிரஸ்ட் கேன்சர் வருது.
நாங்க இதுல ரிஸ்க் ஃபேக்டர்ஸை பற்றி தான் நான் கதைச்சிருக்கேன். உண்மையா நாங்க படிக்கையும் அப்படிதான். இப்ப கொமன் ஸ்பெசிபிக் கோர்ஸ் ஒன்று இல்லை. ஆனா ரிஸ்க் இப்ப ரிசர்ச்களின் படி ரிசர்ச்ல ப்ரூவ் பண்ணப்பட்டது இன்னென்ன ரிஸ்க் ஃபேக்டர் இருந்த ஆட்களுக்கு கூட கேன்சர் வந்து இருக்குது, இப்படியா இருந்த ஆட்களுக்கு குறைவா இருக்குன்ற ஒரு ஒரு அந்த ஒரு டேட்டா தான் இருக்கு ஒழிய ஸ்பெசிபிக் கோர்ஸ் இல்லை. நாங்க படிக்கல. அப்படி வேணும்னா நான் கொஞ்சம் இதை பற்றி கொஞ்சம் ரிஃபர் பண்ணணும். இல்லை, நான் சும்மா கேட்டு நான் என்ன மாதிரின்னு சொல்லி. நானும் NHSல ஒர்க் பண்ணான். ஒரு அளவுக்கு எனக்கும் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் இந்த பிரஸ்ட் கேன்சர். They do the mammogram first, biopsy, every 3 yearsக்கு ஒருக்கா ரிப்பீட் பண்ணிக்கணும் இந்த டெஸ்ட் எல்லாம். அதான் இந்த ஃபர்ஸ்ட் முதல் துவங்குறது. பிறகு பிரஸ்ட் கேன்சர் வந்தா பிறகு தென் அது பிறகு வேற விதமான இதுகள் நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் அப்படியே செய்து கொண்டு வருவினம். ஆனா எனக்கு இந்த கோர்ஸும் என்னன்றது தெரிஞ்சால் இந்த யங்ஸ்டர்ஸுக்கு நாங்கள் அட்வைஸ் பண்ணலாம். நன்றியம்மா. இந்த கேள்வியை நாங்க பால் ஜோசப்பிடம் விடுவோமா? சொல்லுங்க பால் ஜோசப். டாக்டர் நிஷாந்தன், நான் கருத்து சொல்ல வரையில உங்களை வாழ்த்ததான். நீங்கள் பேசுனதை என்னுடைய கிளினிக்ல பேஷன்ஸ் எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தவன். எல்லாரும் நல்லா இருக்கு டாக்டர் அப்படின்னு சொல்லுவேன். நல்ல உண்மையில நல்ல நீங்கள் இப்பதான் குவாலிஃபை பண்ணி வந்தாலும் மிக சிறப்பாக அருமையாக அந்த ப்ரெசன்டேஷன் அப்படிங்கிறது இட் லுக்ஸ் லைக் நீங்கள் ஒரு டாக்டர்ஸ் செமினாரில் ப்ரெசென்ட் பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். நான் வாழ்த்து தான் வந்தேன். இந்த வயசில் வந்து நீங்கள் அவ்வளோ தூரம் அப்டேட் பண்ணி வச்சுருக்கிறீங்க அப்படிங்கிறதும், அதுவும் அந்த வரிசையாக எங்களோட முதல்ல இட்டியாலஜியில் இருந்து கீழே என்ன ட்ரீட்மெண்ட் மெத்தடாலஜி வரைக்கும் அதில் வித்தியாசமான இதுகள்லாம், அதையும் தாண்டி நான் உங்களை பார்த்து வியந்த ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் தமிழில் அழகாக மருத்துவ சொற்கள் எல்லாம் சொல்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் மிக தெளிவாக சொன்னீங்க. அதுக்கு எங்களுடைய ஸ்ரீ மாஸ்டருக்கு தான் நன்றி சொல்லணும். உங்களை மாதிரி திறமையான ஆட்கள், அதுவும் யங்ஸ்டர்ஸ் வந்து சொல்லிக்கல, இன்னும் நாங்கள் சொல்லிக்க இவன் என்ன அப்படின்னு போவாங்க. இப்போ அந்த இது நல்லா இருந்தது உங்களோட ப்ரெசன்டேஷன், வாழ்த்து சொன்னேன். இதில் நிறைய கேள்விகள் பற்றி கழிச்சு கொண்டு இருந்தீங்கள். உண்மையில் பல விடயங்களுக்கு வந்து மருத்துவத்தில் புரியாத புதிர் தான். அதில் இந்த பிரஸ்ட் கேன்சரும் உண்டு. இப்படி வரலாம் அப்படிங்கிறது ஒரு கருதுகோள்களை தவிர முழுமையான விஷயங்கள், ஆய்வுபூர்வமான விஷயங்கள் வந்து தொடர்ந்து கொண்டு தான் இருக்குது. அதில் குறிப்பாக இந்த இட்டியாலஜின்னு சொல்லிக்கல, அன்னோன் இட்டியாலஜி, அதாவது காரணம் தெரியாத இட்டியோபதிக் அப்படின்னுவாங்க. நான் அடிக்கடி உங்களோட நிகழ்ச்சியோட சொல்லுவேன். எங்களோட ப்ரொஃபஸர் அடிக்கடி சொல்லுவார் அங்கே இந்தியாவில், ஏன் அதுக்கு இடியோபதிக் அப்படின்னு பேர் வச்சிருக்கேன்னா, டாக்டர் இஸ் இடியட் டு ஃபைண்ட் அவுட் த காஸ் அப்படின்னு. அது மாதிரி இடியோ பேர் அது வந்து ஒரு லட்டின் பேர் அது. பட் அது மாதிரி இப்போ நீங்கள் சொன்ன விஷயங்களையும் தாண்டி ஒரு சில விஷயங்கள் எங்களுடைய அனுபவங்கள்ல அதையும் சொல்ல வேணும். அதாவது இந்த நீங்கள் அதை பற்றி சொன்னீங்களோ தெரியல, இந்த ஹோமோன் தெரப்பி அப்படிங்கிறது மிக முக்கியமானது. இந்த பெர்த் கண்ட்ரோல் பில்ஸ் அது மாதிரி விஷயங்கள்லாம் யங் ஏஜில் இருந்து எடுத்துக்கொண்டு வர்றது வந்து இதுக்கு ஒரு காரணமாக இருக்குமோ அப்படின்னு பல ஆய்வுகள் அது நிரூபணமாக இருக்குது. பெர்த் கண்ட்ரோல் பில்ஸ் அது மாதிரி டாக்டர் நிஷாந்த் சொன்னார், அந்த லிம்ஃபாட்டிக் சிஸ்டம் அப்படிங்கிறது எங்களோட அக்சிலா, அதாவது இந்த அக்குள் பகுதி, இந்த மாதிரி பகுதிகள் இதை சுற்றி பிரஸ்டே வந்து ஒரு முழுமையாக ஒரு பெரும்பாலும் ஒரு லிம்ஃபாட்டிக் சிஸ்டம்னு சொல்லக்கூடிய ஒரு நிணநீர் சுரப்பிகளினால சுற்றி இருக்கக்கூடிய ஒரு சுரப்பி. ஆனால் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் அறிமுகத்தில் சொன்னீங்களும் தெரியல, இந்த பிரஸ்ட் அப்படிங்கிறது ஒரு ஸ்வெட் கிளாண்ட். நிறைய பேருக்கு அது பெரிய ஆச்சரியமா இருக்கு. எங்களோட வேர்வை சுரப்பி இருக்குல்ல, எங்களோட வேர்வை சுரப்பி தான் இந்த இடத்துல இருக்கிற வேர்வை சுரப்பி. அது மாறி மாடிஃபைடு ஆகி இட்ஸ் அ மாடிஃபைட் ஸ்வெட் கிளாண்ட்னு சொல்லுவோம். பட் இட் பிகம் ஸ்வீட் கிளாண்ட் டூ. ஸோ அதனால அப்போ அப்படிப்பட்ட அந்த சுரப்பியை வந்து கட்டுப்படுத்துறது வந்து லிம்ஃபாட்டிக் சிஸ்டம், நிணநீர் தொகுதி. அப்போ நிணநீர் தொகுதியை வந்து நாங்கள் சரியான முறையில் வச்சிருக்க வேணும். அப்போ அதுக்காக இன்றைய மேற்கத்திய நாடுகளில் இது அதிகமாக இருக்கிறதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி திருமணம் தள்ளி போடுறது, மற்றது குழந்தை பிறக்காமல் இருக்கிறது,
அதிகமான கருத்தடை மாத்திரைகளை உபயோகிக்கிறது. அதில் இன்னொரு விஷயத்தை சொல்லணும், இந்த பிரேஷியர் பெண்கள் வந்து ரொம்ப டைட்டான பிரேஷியர் வந்து அணிகிறார்கள். அதுவும் இந்த கம்பி போட்ட பிரா, வேலி அடைச்ச பிரா அப்படின்னு நிறைய விற்குது இப்போ. அப்போ இதுகள் என்ன ஆகும்னா அந்த லிம்ஃபாட்டிக் சிஸ்டத்தை வந்து பிளாக் பண்ணுது. லிம்ஃபாட்டிக் ட்ரைனேஜை வந்து பிளாக் பண்ணுறதுனால வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நான் இந்தியாவில் படிக்கல என்னுடைய ப்ரொஃபஸர் அவங்கெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி அப்போ அது ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி மேலாடைகளை அணிவது நல்லது. முடிஞ்ச வரைக்கும் அந்த கீழ்ப்பகுதியில் தான் நிறைய இந்த பிரஸ்டினுடைய கீழ்ப்பகுதியில் நிறைய ட்ரைனேஜ் லிம்ஃபாட்டிக் ட்ரைனேஜ் இருக்குது. அதை தடுக்காமல் இருக்கிறதுக்கு ரொம்ப டைட்டான பிரேஷியர் அணியாமல் இருக்கிறதும் நல்லது. மீதி எல்லாம் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. உண்மையில வாழ்த்துக்கள், நன்றி. நன்றி ஐயா. இப்போது நாங்கள் chat box வாசிப்போம். சுகேந்திரா ப்ளீஸ். இந்த ஜெயபாலனுக்கு பேச வர்றீங்களா? ஜெயபாலன் நிக்கிற மற்றது மீரா நாயந்திர. ஓகே, chat box வாசி போட்டு இவையிட்ட வருவோமா ப்ளீஸ். அவசியம் என்னுடையது அவசியமில்லை, நீங்கள் தொடரலாம். நேரம் இல்லாவிட்டால் அது பரவாயில்லை. நான் chat box வாசிக்கிறேன். Dr. Saras Sivaloganadan, excellent presentation, well done, well taught by Jaffna Medical School, very proud, Dr. Saras Sivaloganadan. Kalaivani, excellent speech, doctor, very useful talk, much appreciated, thank you very much. Meena Ambihai, thank you so much, excellent speech, Dr. Nishan. Well done, Nishandan. Well presented. Good luck. Ganti Surya Kumar. Jnana Yogaraja. Thank you, Dr. Nishandan, for your excellent talk. Made aware of clear knowledge. Breast cancer. Good luck for your bright future. Buwa iPhone, excellent presentation, well done, all the best for future. Chelvi, super presentation and thanks and good luck for your future and God bless you as well, and thanks again. Kala Mahalingam, Canada, thank you, thanks your valuable information, very good advice, congratulations, Nishan Master. மற்றது சிவாலண்ட் காந்தி சூரியகுமார் came with JMFOA Canada, did a great awareness program in the last Nallur festival. Lots of medical students helped too. விஜிதாம்பிகை, அனைவருக்கும் வணக்கம். புற்றுநோய் பற்றிய அருமையான விழிப்புணர்வு கருத்துரை வழங்கியமைக்கு இதயபூர்வமான நன்றிகள். காந்தி சூரியகுமார், you were fluently speaking in Tamil and English. Siva London, excellent presentation, Dr. Nishandan. Thank you so much, Siva. Surya Maheswaran, Sydney. Excellent presentation, Nishan. Thank you very much. May God bless you abundantly. Meera Nagendran, thank you, Dr. Nishan. Excellent presentation. Good luck for future. Thank you. That's all. Thank you very much. நன்றி சுகேந்திரா.